வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கரூர் சம்பவம் நடந்து இன்னையோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. கடந்த சனிக்கிழமை தான் அந்த கொடூரம் நடந்து முடிந்தது. இந்த ஒரு வார காலமும் அதனுடைய ஆஃப்டர் மாத்த நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எப்படி ஒரு கட்சி அதற்கு பொறுப்பே ஏற்காமல் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கூடாரமுமே கலைஞ்சு ஓடுனதை நம்ம பார்த்தோம். பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல மாவட்ட செயலாளர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பொதுச் செயலாளர் முதல்ல சொன்னது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றில் அல்லது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கலாம். அப்படி கட்சி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் கட்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குதோ இல்லையோ, நாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்போம், என்ன பண்ணாலும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு மாற்று இங்க யாருமே கிடையாதுன்னு அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்கள ரசிகர்கள்னு சொல்றதா இல்ல கட்சியோட தொண்டர்கள்னு சொல்றதா இல்ல விஜய் ஆதரவாளர்கள்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாருமே டீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு நீதிபதியை அட்டாக் பண்றது, இதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும்னு கூட தெரியாத அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. மிக மோசமாக நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் விமர்சிக்கக்கூடிய போக்க கூட நேற்று நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி விஜய் ரசிகர்களுடைய இந்த செயல்பாடு நடந்து ஒரு வாரமாகியும் அடங்கல. அவங்களை எப்படி டீல் பண்றதுன்றது யாருக்குமே தெரியாம இருக்கு. ஸோ இந்த விவகாரம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா தோழர் வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். விஜயினுடைய ரசிகர்கள் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆளுங்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட பேசவே முடியல, இது அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க, ஸ்ட்ரெயிட்டா தமிழரா தெலுங்கரா அந்த டெஸ்ட்டுக்கு போயிடறாங்க, அது இதுன்னு சொல்லி எல்லாரும் புலம்புறதான் பார்க்க முடியும் முன்னாடி. இப்போ அவங்களே பரவாயில்ல அளவுக்கு ஆமா அவங்க கிட்ட நம்ம உரையாடலாம் கூட வச்சுக்கலாம், இந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது. இவங்களோட ஒண்ணுமே பேச முடியல, இவங்க கூட என்ன பேசுறாங்க, எந்த உலகத்துல இருக்காங்க. ரொம்ப குறிப்பிட சொல்லணும்னா விஜய் சிஎம் ஸ்டார்னு ஒரு வீடியோ போட்டார்ல, அது அந்த ஷர்ட் எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு வாரமா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கப்போர்களை. உங்களுடைய கருத்து என்ன? டீட்டெயில்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன். இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இவங்க வெளிப்படுத்துற ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அதை அப்படியே விஜயோட பொருத்தி பாருங்க, அப்படியே மேட்ச் ஆகும். இவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் விஜயோட பிஹேவியர் தான் இவங்களுக்கு வருது. இன்னைக்கு இந்த வளர்ப்பு கோளாறால் இந்த செக்ஷன் உருவாகி நாசம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இதே சேம் வழியில் தான் விஜய் வளர்க்கப்பட்டிருப்பார். நீங்க கவனிச்சு பாருங்க, அவரோட பிஹேவியர்ல இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க என்னென்ன செய்யறாங்க, இர்ரெஸ்பான்சிபிள், தன்னுடைய தவறுகளுக்கு வேற யாரோ காரணம்னு இந்த பழி போடுற ஒரு மனோபாவம் அது விஜய்கிட்ட இருக்கா? விஜய்கிட்ட இருக்கும். என்ன நடந்தாலும் என்னோட கம்ஃபர்ட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இவங்களோட ஸ்டாண்ட். அதனாலதான் மற்றவங்களை தொந்தரவு பண்றாங்க, அதனுடைய பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வைப் பண்றாங்க. இதே பேட்டர்ன் விஜய்கிட்ட இருக்கும். அவர் அந்த உள்ள கஷ்டம், அந்த கூட்டத்தோட இடைஞ்சல், அதெல்லாம் கவலையப்பட மாட்டார். அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை நீங்க கவனிக்கலாம். அண்ட் ஒரு பொறுப்பேற்பதற்கான வளர்ப்புலே அவங்க இல்லை. விஜய்க்கு சேம் விஷயம் தான் நடந்தது. அவரோட அந்த வளர்ச்சி இருக்குல்ல, திரைத்துறை வளர்ச்சின்றது இருக்குல்ல, அது ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது ஒரு மூத்த நடிகரோட சப்போர்ட் இருந்தாதான் பையனை மேல கொண்டு வர முடியுங்கிற ஒரு நிலைமையில சத்யராஜ் கிட்ட அவங்க அப்பா ஒரு படம் நடிச்சு கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. என்ன கேமியோ ரோல் அது? விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க வழக்கமா? இல்ல, கேட்டது சத்யராஜ் தான் கேட்டிருக்காங்க, வேற ஆட்கள் சொன்னது. சத்யராஜ் தொடர்ந்து அவர் போய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு. சத்யராஜ் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு உறுதியான பதில் ஒண்ணு கொடுக்கல. ஒரு கட்டத்துல இவங்க விஜயகாந்த் அப்ரோச் பண்றாங்க. விஜயகாந்த் தான் டைரக்டரை அவங்க வீட்டுக்கு போய் மீட் பண்ணி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த செந்தூர பாண்டி படம் வருது. அதாவது மகனுக்காக முதலீடு போட்டது, மகனுக்காக பேசுனது. வேற சிலர் சொல்றது என்னன்னா, இன்னும் நல்ல டைரக்டரை தேடி கொடுத்தது, அவருக்கான மற்றதை ஏற்பாடு செஞ்சது, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ரசிகர் மன்றத்தை கட்டி ரொம்ப வருஷம் விஜய் கண்ட்ரோல் பண்ணது. அவருக்கு ரொம்ப நெருக்கமான, அவருக்கு விசுவாசமா இருந்த செல்வகுமார் தான் இவருக்கு பிஆர்ஓ வேலை பார்க்குறாரு. இவங்க என்னன்னா உயிரை கொடுத்த அவரோட விஜயோட பிம்பத்துக்காக இவர்கள் கடுமையா உழைச்சாங்க. அவரோட வாய்ப்புகளுக்காக சொத்தெல்லாம் முதலீடு போட்டு பையனை ஒரு ஸ்டாரா கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாரு. விஜய் இண்டிவிஜுவலா அதுல என்ன ரோல் செஞ்சாருன்னு பாருங்க, கிடையாது, இருக்காது. விஜயகாந்த் ஓடி வந்தார்ல, என்ன மேல கொண்டு வந்த ஒரு டைரக்டர், எனக்காக நிறைய படம் விஜயகாந்த் வச்சு ஹிட் கொடுத்தவர். விஜயகாந்த் ஒரு ஸ்டாரா கொண்டு வந்த என்ன ஸ்டார் ஆக்குனவர்ன்றதுனால அவர் உடையாந்தார்ல. விஜயகாந்த் மகனோட படத்துக்கு விஜயை சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை வந்தது. விஜயோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஏன்னா அந்த உழைப்புல விஜய்க்கு பங்கே இல்லை. விஜயகாந்தை கொண்டு வந்து விஜயகாந்தை விசுவாசமா இருக்க வச்சது அவங்க அப்பாவோட உழைப்பு. விஜயகாந்தை வர வச்சது அவங்க அப்பாவோட ரிக்வஸ்ட். இதுல விஜயோட ரோல்னு ஒண்ணு இல்லை. அந்த நீண்ட படங்களுக்கு அவருக்கு அந்த நன்றி காட்டுறதுங்கிறது அவருடைய இயல்புல. ஏன்னா அவர் எதுவும் செய்யல. நான் போய் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி
நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டு நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு நன்றி இருக்கும். நான் உட்கார்ந்துருக்கேன், என்னோட எனக்கு சர்வீஸ் பண்றவங்க வந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா எனக்கு உங்க பேர்ல உங்களுடைய அதிகபட்ச சர்வீஸை நான் அவைல் பண்ண இருக்கலாம். நான் அந்த கோரிக்கையை வைக்கல, எனக்கு ஃப்ரீயா அது கிடைக்குதுன்னா எனக்கு நன்றி இருக்காது. சேம் பேட்டர்ன் விஜய் ரசிகர்கள் இவங்களோட வளர்ப்பு இப்படிதான் இருக்கும். அவங்க எதுக்கும் பொறுப்பு. விஜயகாந்த் எடுத்துலாம் போய் அழுதாரு, அதெல்லாம் பெருசா போலாம், அது வேற விஷயம். இது எல்லாமே எனக்கு வந்து வெளிப்படாத. எனக்கு ஒரு விஷயத்த விஜயகாந்த் செஞ்சு கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ராகவா லாரன்ஸ் வந்து அந்த மாதிரி ஏதோ பண்றாங்க. பையனை பொறுப்பு இருக்குன்னு சொல்லல, நான் விஜயகாந்த் அவருக்கு விஜயகாந்த் செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு, நான் விஜயகாந்த் மகனுக்காக செய்வேன். ஆனா விஜய் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பேன்னு ஏதோ ஒண்ணு சொன்னார், சம்பவத்தாட்டம். ஆனா விஜய் அந்த மாதிரி எதுவும் சொல்லல, நான் குறையெல்லாம் சொல்லல. ஏன்னா நீங்க அவருடைய உழைப்பு முயற்சி இல்லாம ஒண்ணு கிடைக்குதுன்னா அவருக்கு அது இருக்காது. நான் போய் நம்ம கழுத்துல கத்தி வச்செல்லாம் எல்லாமே பண்ணாலுமே கூட நடிச்சதெல்லாம் விஜய் தானே, நடிச்சது உழைத்தது அந்த 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 லெவல் ஒர்க் இருக்கும். டான்ஸ் கத்துக்கிட்டது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த இடத்துக்கான நேர்மையாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஆன் டைமுக்கு போயிருக்காரு எல்லா ஷூட்டுக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஏதோ ஷூட்லேருந்து கோச்சிட்டு வந்துட்டாரான். பையனை கூட்டிகிட்டு போய் அந்த டேரக்டர்கிட்ட, அதாவது எஸ்ஏசிக்கு அசிஸ்டண்ட்டு, பட் அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட தான் மகனை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சராக தான் எஸ்ஏசி இருந்திருக்காரு. பட் மகனை ஒரு ரொம்ப ஓவர் பேம்பர்டா, ஆப்வியஸ்லி அது நடக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணு இறந்து போகுது, 2 குழந்தை இருக்கு, மகன் இறந்து போறாங்க, ஒரே பையன், அண்ட் அந்த எலிட் கம்யூனிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. ஸோ நேச்சுரலாக இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கிற அந்த விஜய் ஃபேன்ஸோட அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதையே செஞ்சுருப்பாங்க. ஒரே பிள்ளை, கஷ்டமே தெரியக்கூடாது, எல்லாத்தையும் நான் தாங்கிறேன், என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேங்கிற இந்த சேம் வளர்ப்பு கோளாறை விஜய்க்கு அவங்க அப்பா செஞ்சார். இப்போ என்ன வந்திருக்கு, ஒரு எக்கோ சேம்பர் இருக்கு அவருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவரோட கம்யூனிட்டி எப்போ யோசிச்சு பாருங்களேன். அநேகமாக வாழ்நாளில் அவர் கதவு ஜன்னல் செவுரு இதை பார்த்துக்கிட்டு தான் அவர் நாளின் பெரும்பகுதியை அவர் கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு சோஷியல் லைஃபுங்கிறது இல்லை. இப்போவும் பார்த்தா வேற யார் போய் அட்டன் பண்ணுறாங்கிறது தெரியாது. அதிகபட்சம் வீட்டு வேலைக்காரங்க தோட்டக்காரங்க போய் பார்க்கலாம். இப்போ அவருடைய சர்க்கிள் எப்படி இருக்கும், அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுற சர்க்கிள் தான் இருக்கும். ஒரு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காரா, ஈவெண்ட்டுக்கு ரெகுலராக போய் மக்களை பார்க்குறாரா, அதெல்லாம் இருந்ததுன்னா மற்றவர்களோட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அவர் முற்றிலுமாக சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. எல்லா ஸ்டாருக்குமே அது பொருந்தாதோ? இல்ல எல்லாருக்கும் அது பொருந்தாது. அவங்களுக்குன்னு ஒரு, நீங்க ரஜினிகாந்தோட ரியாலிட்டிக்கு பொருந்தி வர்ற பேச்சை வந்து ரஜினிகாந்த் நீங்க பார்க்கலாம். ஒரு அந்த கூட்டத்தை வந்து வசீகரிக்கிற ஒரு இதுவும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற ஒரு போக்கும். ஏன்னா தொடர்ந்து ஆட்களை வந்து ஒரு வர வச்சு பார்க்குறாரு, வந்து மீட் பண்றது. இவர் போய் பார்க்கலனாலும் கூட அவர் ஆட்களை வர வச்சதை பார்க்குறாரு. சில சமயம் அவர் துண்டிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் ஆக்டிவிட்டி பெருசா இருக்காது, அதன் பிறகு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க இதில் வர்றதுல. அண்ட் ஈவன் ஷூட்டிங்லையும் கூட மற்றவர்களோட விளையாடுறது பேசுறதுங்கிற மாதிரியான ஒரு சமூக வாழ்க்கை அவருக்கு இருக்கு. இவருக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. இவங்களோட ரசிகர்களுக்கு இருக்கிற பேட்டர்ன், இந்த எக்கோ சேம்பர் பிரச்சனை. இப்போ இவரை விரும்புறவர்கள் மட்டும் அங்கே இருப்பாங்க. இவர் ரசிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க தன்னோட எக்கோ சேம்பர் அவங்க முடிவு பண்ணலாம். ஃபன்னுக்கான குரூப் கூட அதுல இருக்கலாம். இந்த குரூப் ஒத்து வரலன்னா அடுத்த குரூப் போகலாம். ஒரு கான்ஸ்டன்டான உன்னுடைய நடத்தையில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுற ஒரு சுற்றம் விஜய்க்கும் கிடையாது, விஜய் ஃபேன்ஸ்க்கும் கிடையாது. சொன்னீங்கன்னா போடா அப்படின்னு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்றாங்களே தப்பலாம் கண்டுகிட்டா தானே. நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரும்புறதை மட்டும் நீங்க பார்க்க ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. இந்த சோஷியல் மீடியால நீங்க விரும்புற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அடுத்த சிமிலாரிட்டி, அந்த சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைய தலைமுறைக்கு. ஒரு பேம்பர்ட் கிட்டா இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியதை பாக்குறாங்க, இதெல்லாம் ஓகே. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்களே, அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இருக்கிறது. நம்மளால நம்மளை ஒருத்தரை ஹர்ட் பண்றோம், ஏதோ கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னாலே கூட நமக்கு ஒரு வருத்தமா இருக்கும். நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதோ, இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்றது ஒரு நார்மலான ஒரு பர்சன் டிஸ்டர்ப் பண்ணும். 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம அன்னைக்கு பேசுன மாதிரி தான். யார் கேஷுவாலிட்டி ஆக மாட்டாங்களோ அவங்க தான் கேஷுவாலிட்டி. குழந்தைங்க கூடாதோ, ஆமா, குழந்தைங்க, பெண்கள், சிறுவர்கள், இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு டெத்துன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே இப்போ இவ்வளவு நடந்திருக்கு. எல்லாருமே விஜயை பார்க்கணும் வந்திருக்காங்க. அவர் ஆனா அதை எதையுமே அட்ரஸ் பண்ணாம ஒரு வீடியோல பேசுறாரு. அவங்க இறந்தவங்க பத்திலாம் எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க பேசின தவிர வேற எந்த தப்பையுமே நான் பண்ணலை அப்படின்னு தான் சொல்றாரு.
அவங்க ஃபேன்ஸும் அதுக்கு வந்து தீவிரமா அதுக்கு முன்னாடி அவங்க இயல்பில் அவர்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதையும் அதோட சேர்த்து அதைத்தான் நான் மறுபடியும் சொல்ல வருது என்னன்னு சொன்னா, வளர்ப்பில் அது கோட்டை விடப்பட்ட விஷயம். நீங்க எம்பத்தி, சிம்பத்தி, அடுத்தவங்களுக்கு இது எல்லாமே அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஆரம்பிக்கும் போது வீடோ சுற்றமோ அதை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணணும். சுத்தி இருக்கவங்க அதை வெளிப்படுத்தினா தான் அவங்க அதை கத்துப்பாங்க. அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலே வரல. கூடுதலா அவங்களுக்கு அவர்களுடைய விளையாட்டு, அவர்களுடைய பொழுதுபோக்கு, இது எல்லாத்துலேயுமே வன்முறை வந்து நாம சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்தையும் நிரப்புச்சு. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அது போல மற்ற விளையாட்டுகள், ரத்தம் தெறிக்கிற விளையாட்டு, சுட்டு கொன்னுட்டு நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிற ஒரு விளையாட்டு, உங்களுக்கு அந்த வயலன்ஸ் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிருச்சு அவங்களோட லைஃப்ல. அஃப்கோர்ஸ் அவர்கள் கையில கத்தி தூக்காம இருக்கலாம். நேற்று ஒருத்தன் சொன்னான்ல, ஒரு பையன் சொருவிருவேன் இந்த வார்த்தை சொல்லி அரெஸ்ட் ஆனால, அரெஸ்ட் ஆகும் அவர் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இதுக்கு வந்து போலீஸ் வந்து பிடிக்குங்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஞானம் கிடையாது, அது தைரியம் கிடையாது, கோமாளித்தனம் தானே, அது சீரியஸ்னஸ் தெரியாது. அதுக்கு ஒரு இது வேணும்ல. அதாவது குரங்குல இருந்து மனுஷனை வேறுபடுத்துற முக்கியமானது என்னன்னு சொன்னா, மனிதர்கள் இது நாளைக்கு என்னோட வாழ்க்கையை பிரச்சனை பண்ணுமா, அல்லது இன்றைய உழைப்பு எனக்கு நாளைக்கு ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, அந்த இன்சைட் எல்லாம் இருந்துதான் மனிதன் வந்து குரங்குல இருந்து வேறுபடுறான். பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலே இல்லை, ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவே இல்லை பெரும்பாலானவர்கள். இந்த ரசிகர் கூட்டத்தை நான் சொல்றேன், எல்லாரையும் நான் சொல்லல. இன்னொன்று, இந்த ஃப்ரீ ஃபயர் மைண்ட் செட்டு அல்லது இந்த ஜென்சியோட மைண்ட் செட்டுங்கிறது 1996க்கு பிறகு பிறந்தவர்கள்ட்ட மட்டும் இல்லை, இந்த சோஷியல் மீடியா சிஸ்டம் பெரியவர்கள்ட்டையும் அதை உருவாக்கியிருக்கு. நீங்க ரியாக்டிவா இருக்கிறதுங்கிறதையும் அதனுடைய பின்விளைவுகள் பத்தி பயப்படாம ஏதாவது ஒன்று பேசுறது அப்படிங்கிறதும் பெரியவங்களுக்கும் அது வந்து இந்த சமூக ஊடகத்துல இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் ஜென்சிக்கு குறிப்பா பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதுக்கு மாறான சில வேல்யூ சிஸ்டம் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ அல்லது இயல்பாவோ பார்க்குற பார்வையில். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, அவர்கள் பெரும்பாலும் அந்த தன்னுடைய உலகத்தை அவங்களால தீர்மானிக்க முடியும். அப்படி உள்ள போகும்போது அவங்களோட ரியாக்ஷன்லாம் முதலே பாருங்க. விஜய் சொல்றதுக்கு முன்பே கூட அவர்கள் விஜய் ஃபேன்ஸ் குரூப் தான் இந்த மரணங்கள் குறித்து அதிர்ச்சி அடையல, கோவம் தான் மாட்டாங்க, எதை சதி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக ரசிகர்களோட ஒப்பீனியனை விஜய் சொன்னார் வெளியில வந்து. அவர் அது ஆமாம் தானேன்னு அவர் நம்பினார். அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அவரோட எதிர்வினை. இவங்களோட இந்த என்டையர் குரூப்புக்குமே இயல்பில் அந்த இரக்க உணர்வு இல்லை, பயம்தான் இருந்தது, கோபம் இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படித்தான் மக்களை காப்பாற்றணும்னு வந்து அவனோட மாட்டி விட்டீங்களாங்கிறது தான் அவனுக்கு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஐயோ நம்மளால ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருக்கேங்கிற எதிர்வினை நான் பெரும்பாலும் பார்க்கல விஜய் ஃபேன்ஸ்டே. ஒருவேளை ஒளிந்து கொண்டவர்கள்ட்ட அது இருக்கலாம், தப்பிச்சு போனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், எனக்கு அந்த இடத்த விட்டு ஓடி போன சிலருக்கு அந்த இது இருந்திருக்கலாம். பட் எதிர்வினை ஆற்றியவர்கள் யாருக்கும் இந்த இரக்கம்ங்கிறது இல்லை. இது நம்மால நடந்ததுங்கிற குற்ற உணர்வு இல்லை. ஏன்னா இது இறக்கப்படுறதுக்கான தேவை அவர்களுக்கு வாழ்க்கையில எழவே இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் இவர் ஆதவ். ஆனந்த் நமக்கு தெரியல, ஆனந்த் வந்து ஆல்ரெடி அதை வந்து அந்த பயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. நல்லா இப்போ நான் எப்படி கேட்குறேன், இந்த 41 பேர் இறந்ததற்கு, அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இறந்ததற்கு அவர்களுக்கு அவங்க வருத்தம் அடையல அப்படின்றத சொன்னீங்க. அப்படின்றதான் என்னோட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த 41 பேர் இல்ல, வேற ஒரு இடத்துல வேற ஒரு டிசாஸ்டர் நடந்தா கூட இவங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்காது, வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, பட்டிருக்க மாட்டார்கள். அவங்க இந்த ஜோனுக்குள்ளே இல்லைன்றீங்க, இந்த உலகத்திலே அவங்க இல்ல, உலகத்திலே இல்ல. நீங்க சிலருக்கு வந்து அது வந்து இன்னொருத்தன் சாவட்டுங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ ஒரு இஸ்ரேல் மக்கள் வெளிப்படுத்துற சில உணர்வை பார்த்துருக்கீங்களா, காசா சாவட்லாம் தீவிரவாதிங்க. அதே போல மெடலின் ஆல்ஃபிரட்னு சொல்லி அமெரிக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா அதுன்னு நினைக்கிறாங்க, செயலாளர், வெளியுறவுத்துறை செயலாளர் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க விதித்த பொருளாதார தடைகளால ஈராக்ல 5 லட்சம் குழந்தைங்க செத்து போயிருக்காங்களே அப்படின்ற கேள்வி கேட்டபோது அந்த அம்மா எந்த சலனமும் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவார். அது சதாம் ஹுசைனை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான விலை அப்படின்னு சொந்தமா. எக்ஸாக்டா இந்த வேர்டு இல்லை, பட் சுத்தி வளைச்சதுதான் அதோட பொருள். இறக்கமே இல்லை. அதுல ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இவர்கள் எதிரிகள்ங்கிற வெறுப்பு இருக்கு. பட் இவங்களுக்கு வந்து வெறுப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது, இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பத்தி தெரியல, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு மாதிரி ஒரு மலட்டு இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு செக்ஷனா அவங்க இருந்தாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, பட் இந்த இடத்துல கேதர் ஆகிற வைப் பண்ற இவர்களோட இந்த பேட்டர்னை பாருங்களேன். அடிச்சு கேட்டை உடச்சுக்கிட்டு ஓடுனா ஒரு அசம்பாவிதம் நடக்கலாங்கிறது அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் அவாய்ட் பண்ணுவான். ஆனால் இவர்களுடைய இயங்கு முறை ஆரம்பத்திலேருந்து பாருங்க,
இஃப்தார் நோன்பு, பூத் கமிட்டி மீட்டிங்கு, அங்கேயும் இதே தான் செஞ்சாங்க. ஏர்போர்ட்டுக்கு இவர் வந்தபோது இதே தான் செஞ்சாங்க. படம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் ஷோ ஏதோ ஒன்று அந்த ரோகிணி தேட்டரில், அங்கேயும் இதே தான் செஞ்சாங்க. இவர்களுடைய இயங்கு முறை வந்து ரிஸ்கை பற்றின ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது இல்லை, ரிஸ்கை பற்றின விழிப்புணர்வு கிடையாது, ரிஸ்கை பற்றின கவலை கிடையாது. நாம் அடுத்தவனுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்குறோங்கிற அந்த அந்த எம்பத்தியோ அல்லது வந்து ஒரு 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 கரிசனம் இருக்குல்ல, நம்ம இன்னொருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே சேர்ந்த ஒரு குரூப். இது எல்லா கூட்டமுமே இப்படிதான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சுன்னா, எல்லா தலைவருக்கும் கூடுற கூட்டம் இப்படிதான், மற்ற எல்லா ஃபேன்ஸ்க்கும் கூடுறவங்க இப்படிதான், ஃபேன்ஸோட மனநிலை இப்படிதான் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணா இதான் சொல்றாங்க. அதாவது மாப் மென்டாலிட்டிங்கிற அது வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம செஞ்சிட முடியாது. கோயில் கூட்டத்துல பயந்து ஓடுறவனும் இவங்களும் ஒண்ணு கிடையாது. அது ஒரு ஒரு அச்சத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லா இடத்துலையும் எல்லா ஃபேன்ஸும் இதே மாதிரி வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றது கொஞ்சம் ஆபத்தான ஒப்பீடு. இவர்களுக்கு இங்க ஏன் இந்த ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்கன்னா, இந்த ஃபேன்ஸை கட்டுப்படுத்தினா கட்சி தன்னுடைய பொலிவை இழந்துருங்கிறது டிவிகே ஆட்களுக்கு தெரியும். அதனால அந்த அந்த ஸ்டாண்டை வந்து எடுக்கிறாங்க. நீங்க அவரை விட்டுருங்க, இந்த ஃபேன்ஸ் அதெல்லாம் விட்டுருவோம். ஆதவ் அர்ஜுனாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப கேஷுவலா சிரிச்சுட்டு எப்படி சொல்ற, முதல் நாள் என்ன சொல்றாரு, எனக்கு பதில் சொல்ற மனநிலையில நான் இல்லை அப்படிங்கிறாரு. விளையாட்டுக்கு டெல்லி போறதுக்கான மனநிலை இருக்கு. மறுநாள் சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்க சாப்பிடாம இருக்கீங்கல்ல, கஷ்டமா இருக்கு, நீங்க சாப்பிட்டு போங்க, இதை செய்யறதுக்கு இருக்கு. ஜென்சி புரட்சி வரப்போகுது, அதை பேசுறதுக்கு அந்த மனநிலை வருது. ஆனா பதில் சொல்ற பொறுப்பேற்கிற மனநிலை இல்லை. அந்த பொறுப்பேற்கிறதுக்கு சாக்கா என்ன பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க தன்னோட பர்சனல் லைஃப் ட்ராஜடியை ஒரு டூலா பயன்படுத்துறாரு. 5 வயசுல எங்க அம்மா இறந்து போனாங்க, அந்த துயரத்தை பார்த்தவன் நான், அது எப்படி இப்ப இந்த இது வருது, கவலையெல்லாம் கிடையாது. அதாவது சூழலை தனக்கு தேவையான வகையில் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர இயல்பில் அவர்கள் வந்து இது குறித்த கவலையே படலை. அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல, அல்லது அது அவர்களுடைய பொருட்படுத்தத்தக்க ஒண்ணா இல்லை. இந்த இந்த குரூப்ல இருக்கிற ஒரு சாம்பிள் ஒரு பையன் சொன்னான்ல நாமக்கல்ல, நீங்க அந்த அந்த இதை பாருங்க, 4 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஒருத்தருக்கு செயின் போச்சு, வண்டி காலி, ஏறி குச்சி தான் விளையாடுறோம், அது இருக்குல்ல, அது அவன் சாவுறான்டான்றது அதுதான் மாஸ். அது அதாவது அவர்கள் இப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது 4 பேர் மயங்கி விழுற அளவுக்கு இந்த இடம் கூட்டம் அப்படிப்பட்ட, ஆமா பயங்கரமா இருக்கு, மாச காட்டிட்டாரு, 4 பேர் மயங்கி விடுறான்னு அவ்வளவு நெருக்குது, ஒரு செயின் காணா போது தெரியல, அது பயங்கரமா இருக்கு. இதான் மொத்தமா விஜயும் நினைக்கிறாரு, இதுதான் விஜயும் அதையே தான் நினைக்கிறாரு. இவங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பிராய்லர் கோழி மாதிரி, இவங்க வேற ஒரு ஒரு உலகத்தில் தன்னைத்தானே என்ஜாய் பண்ணிக்கிறார், தன்னைத்தானே ரசிச்சுக்கிற ஒரு மனோநிலையில இருக்காங்க. டாப் டு பாட்டம் கீழே இருக்கவனுக்கோட பெரிய இதுல பெருமளவு வளர்ப்பு கோளாறு உண்டு. ஒண்ணு இவங்க வந்து ஒரு நெக்லெக்டடா இருக்கும், இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அத்து விட்ட டிக்கெட்டுங்களா இருக்கலாம், அல்லது ஓவர் பேம்பர்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பசங்களை நீங்க கட்டுப்படுத்துறது முடியாது, ஒளிஞ்சு போ சனியனேன்றதான் பண்ண முடியும். அப்பா கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பைக் வேணும். அவனும் விஜய் ஃபேனும் ஒண்ணுதான். ஆமா, ஃபேன்ஸுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களோட இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்னா, இது வந்து செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு குரூப்னு வச்சுக்கலாம். நான் ஞாபகப்படுத்திடுறேன், செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ங்கிறது நாம இவர்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துற வார்த்தை. டிஎஸ்எம்ல அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கிடையாது. டிஎஸ்எம்னா மனநல பிரச்சனைகளை வகைப்படுத்துற ஒரு 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 புக். அது அதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, இந்தந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் அறிகுறி அப்படின்னு வகைப்படுத்துவாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்டேட் வந்துட்டே இருக்கும். அந்த டயக்னோசிஸ் இதுல வந்து வகைப்படுத்தப்படலை செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ங்கிறது. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனை. இதுல யார் யாரெல்லாம் விக்டிம் ஆவாங்க, இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ல யார் யார் மாட்டோம்? நம்ம எல்லாருமே மாட்டுவோம். நம்ம எல்லாருக்குமே யாரோ ஒரு நபர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்க சொல்றத வந்து ரொம்ப யோசிக்காம டக்குன்னு நம்ம எடுத்துப்போம், அந்த உத்தரவை வந்து எடுத்துப்போம். அது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதன் பிறகு ஓரளவு அதை தர்க்கபூர்வமா பண்ணலாம். இவங்களுக்கு எப்படி இன்டென்ஸா, யார் யாருக்கு இன்டென்ஸ் ரொம்ப தீவிரமா இருக்கும்னா, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க, பலவீனமான சுயமரியாதை இருக்கவங்க, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, தனியா இருந்தா நான் யூஸ்லெஸ், என்னால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது, இது ஒரு பிரச்சனை இருக்கவங்க. அடுத்த சிக்கல், ஒரு எதையும் ஆழமா பார்க்க தெரியாதவர்கள். இந்த முன்னாடி சொன்ன சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, எதையும் மேலோட்டமா அணுகும் போது எதுலையும் ஒரு ஆழமான அறிவு நமக்கு இருக்காது. அது நேராக அந்த லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு கொண்டு போய் விட்டுரும். அடுத்ததா இந்த ரியல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் மீது அவநம்பிக்கையில் இருக்கிறவங்க, இவங்க இந்த இடத்துல மாட்டுவாங்க. வேறு இந்த எக்கோ சேம்பர்ல சிக்கனவங்க ஒரு கேட்டகரி சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய சர்க்கிள் கிடைக்க வாய்ப்பு இல்லாதவங்க, இந்த மாதிரி
ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். நான் முக்கியமானதை சொல்றேன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனை அட்லீஸ்ட் இதுல ஏதோ ஒரு பிரச்சனையில இவங்க எல்லாரும் இருப்பாங்க. நீங்க யூ டேக் எனிபடி ஃபார் கன்சிடரேஷன். இந்த செக்ஷன்ல இருக்கிற யாரை வேணா நீங்க கன்சிடரேஷன் எடுத்து பாருங்க. இதுல ஏதாவது 2-3 பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் ஏன் ஒரு செலிபிரிட்டியை வசீகரிச்சுக்கிறாங்கன்னா, இப்போ நான் என்னோட போட்டோவை ஒரு பேனரா போட்டு ரோட்ல நிறுத்தினா என்ன ஆகும்? போறவங்களாம் சிரிப்பான். ஏன்னா நீ என்னடா பண்ண, நீ உன் போட்டோ வச்சுக்கிறேன்னு சொல்லி. நான் ஒரு செலிபிரிட்டியை எடுத்துக்கிட்டு செலிபிரிட்டியோட ரசிகன்னு நான் பக்கத்துல என் போட்டோ போட்டேன்னா சிரிக்க மாட்டான். ஒருவேளை சிரிச்சான்னா, நீ என் தலைவனை பார்த்து சிரிக்கிறான்னு மூக்குல குத்தலாம். இதுக்காக இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவன் ஒரு செலிபிரிட்டியை பயன்படுத்திக்கிறான். செலிபிரிட்டி என்ன பண்றான்னா, வழக்கமா அறிவு இருக்கிற செலிபிரிட்டி ஒண்ணு இவங்க கிட்ட இருந்து தன்னை அசோசியேட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் செய்யாதன் அஜித் செஞ்சிருக்காரு, உன் வேலையை பார்த்து போடா அப்படின்றது அஜித் கிட்ட இருந்து வந்திருக்கு. விஜய் சேதுபதி ஒரு லெவல் ஆஃப் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதை ரெகுலேட் பண்ற மாதிரியான சில வேலைகளை வந்து செய்வார். ஒண்ணு, அவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சில விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, இது என்னோட ஃபேஸ்ன்னு சொல்லி அவர் காட்டிட்டு என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மாறா நடந்துக்கிறவன் என் ஃபேன் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நடத்தையின் மூலமா அதை வெளிப்படுத்துறது. கமலஹாசன்லாம் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்கள ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம்னு மாத்தி அவனை ஏதோ ஒரு வகையில சர்வீஸ் பண்ண வச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு அறிவு இருக்கிற எல்லாரும் அதை செஞ்சாங்க. ரஜினி முதல்ல அதை செய்யல, அவர் செஞ்சதே இல்லை. நீங்க ரஜினிகாந்த் படம் வரும்போதெல்லாம் ரொம்ப வறிய பின்புலத்தில் இருக்கிற வீடுகளில் திருட்டு நிறைய போகும். வீட்டில் இருக்கவன் பணத்தை திருடி சினிமாவுக்கு போவான். ரஜினி இதை வந்து என்டர்டெயின் பண்ணாரு. இப்போ விஜய் கம்பேர் பண்ண ரஜினி எவ்வளவு பரவாயில்ல. அவர் வந்து நான் பலி கொடுக்க விரும்பலன்றது அவருடைய அறிக்கையாவே கோவிட்ல தெரியல. நம்ம இது ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒப்பிடுறதுக்கு தலைவான் கட்டுறதெல்லாம் வந்தாங்க நடக்கிறது. ரஜினி அந்த கோமாளித்தனங்கிற அளவோட ரைட். அது ரஜினியோட ரொம்ப பெரிய சேவை என்னன்னு சொன்னா, அவர்களை ஒரு வயலன்ஸ் கலந்த ஒரு கும்பலா அவர் மாத்தல, அல்லது அப்படி ஒரு சூழல் அந்த காலத்துல வரல. பட் இப்போ இதுக்கும் விஜய்க்கு நான் முழு பொறுப்பை கொடுக்க மாட்டேன். ஏன்னா விஜய் வந்து இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்கு, இதெல்லாம் மாத்தணும்னு தெரியுற ஆள்னு கூட நான் நம்பல. அவர் அது மாதிரி ஒரு நபரை நான் கருதலை. பட் விஜயை சுத்தி இருக்கிறவர்கள் விஜயை பயன்படுத்திக்கிட்டாங்க, விஜய் ரசிகர்களும் விஜயை பயன்படுத்திக்கிறாங்க. இது ரெண்டும், இது ஏதோ ஒன்னு செக்ஷன் அப்பாவி ஒன்னு வந்து கல்பிரிட்டுலாம் நீங்க நினைக்க வேண்டாம். இவனுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது. ரோட்ல கலாட்டா பண்றது, தனியா 10 பேர் போய் கலாட்டா பண்ணா போலீஸ் அடிப்பான். விஜய் ஈவெண்ட்ல போய் கலாட்டா பண்ணா ஈஸி, அது ஒரு பெரிய கிரௌடு. இப்ப விஜய் அதை அவங்கள விஜய் கட்சி, விஜய் ஆனா அதை எனேபிள் பண்றாரு அந்த தொண்டர்களை. இப்ப இவங்களால அவரோட வேலை வந்து அதை என்ஜாய் பண்றது, இந்த மாச கெத்தை வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. பாடுறா நான் என் வெயிட்ட பாரு, அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு எனேபிள் தானே பண்றாரு. இல்ல அந்த டீம் கரூர்ல ஏதோ ஒரு அது வந்து கட்சி செய்யறது, எழுதி கொடுக்கறது அவர் ஆசிக்கிறாரு. அது யோசிச்சு பாருங்க, இது விஜய் யோசிச்சு செய்யறதா? அந்த ஷார்ட்டை பாருங்களேன், அவர் பேசுற வீடியோ, அந்த தலையோட சிக்கலான பார்ட்டை வந்து ஸ்கிரீனுக்குள்ள கொண்டு வரல. அந்த அவரோட இது தெரியக்கூடாது, அந்த ஹேர் ஸ்டைலை வந்து பாதுகாக்கிற ஒரு இது, நல்ல ட்ரிம் பண்ணி அழகான லைட்டிங்கு அதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து அவர் தனியா செஞ்சிருக்க முடியுமா? அவரை அந்த மாதிரி ஒரு டீம் அவரை வழி நடத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த டீமுக்கு விஜயை யூஸ் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கு, விஜய்க்கு இந்த ரசிகர்களை யூஸ் பண்ற, இது எல்லாமே வந்து ஒரு 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 குற்ற கூட்டணி அப்படிதான் நான் சொல்லுவேன். ஜெயலலிதாக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்கல்ல, இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு குற்றம் செய்வதற்காக இவர்கள் ஒன்னா இருந்தாங்கன்ற ஒரு அப்சர்வேஷன் சொன்னாங்கல்ல, கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மாதிரி தான். இந்த மாதிரியான ஒரு செக்ஷனை இது ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, இந்த கூட்டத்தின் அந்த அந்த வன்முறை கலந்த அந்த இயல்பு இருக்குல்ல, அதை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக்கிறது. ஒரு ஆர்கனைசேஷனா சொல்றேன், அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இவன் இப்படி நடந்துகிட்டா தான் நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு வருவாங்கிறது அந்த கட்சிக்கு தெரியுது. ஸோ அந்த கட்சி அதை என்கரேஜ் பண்ணுது, அல்லது அவர்கள் அதை கண்டிக்கல. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிச்சாங்களா பாத்தீங்களா? இந்த நடத்தை வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள ஒரு உரையாடல் நடந்ததுக்கான தடமே கிடையாது. விஜயகாந்த் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு நேர்மை இருந்தது. அவர் பேசுற வீடியோ எல்லாம் வந்துச்சு, நீ வீட்டுக்கு போய் ஒழுங்கா சேருங்க அப்படின்றத ரொம்ப அக்கறையா ரொம்ப உரிமையா சொல்ற வீடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்ல, பல கூட்டங்களை தன்னோட ரசிகர் மன்றமோ அல்லது சினிமா ஆட்களோ கட்டுப்படுத்த முடியாத போது அவரை இறங்கி வேலை செஞ்சதெல்லாம் உண்டு. சோ ஓரளவு ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு தெரியும், நிலைமை கைமீறி போச்சுன்னா ஆள் மேல இருந்து வந்துருவாங்கிறது அவனுக்கு தெரியும். இவங்களுக்கு இது வந்து ஒரு அசோசியேட்டட் கேங் இல்ல. நம்ம அந்த ஷார்ப்பான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா ரசிகர் மன்றங்களும் ஒரு கண்காணிப்பின் கீழ் இருக்கிற அது ஒரு வயரிங் இருக்கும், அப்படியே லேயர் கீழே வரும். இது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. நீங்க அதை ஒழுங்குபடுத்துறேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நாளைக்கு அவன் வரமாட்டான். இது அந்த இடத்துல நடிகரை பார்த்துட்டு
இவர் எங்க ஆளுன்னு ஒரு 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 ஸ்டேட்டஸை காட்டிட்டு மற்ற எல்லாத்தையும் தான் இஷ்டத்துக்கு பண்றதுக்காக செய்யற ஒரு ஒரு க்ரௌடு இது. இவங்களை நீங்க இவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் நாம செயல்படுறதுக்கான ஒரு வாசல் இதுங்கிறதுனாலதான் அவங்க நிறைய பேர் வர்றாங்க. நீங்க ரெகுலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75% ரசிகர்கள் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வரமாட்டாங்க. நீங்க சும்மா வந்து நிக்கணும், கலாட்டா பண்ணக்கூடாது, அமைதியா நிக்கணும், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கூட்டத்தை வர சொன்னீங்கன்னா முக்கால்வாசி கூட்டம் அடுத்த முறை வராது. இவர்கள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறாருங்கிறதுனால தான் அங்க வராங்க. இது ரொம்ப அடிப்படையில் இருக்கிற வித்தியாசம். இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு கேங் ஒன்று இந்த லேபிளுக்காக வர்றாங்க. இந்த கூட்டத்தை வர வைக்கும் போது தான் இந்த வித்த காட்டுறதை வேடிக்கை பார்க்கறதுக்காக இன்னும் நிறைய, அஃப்கோர்ஸ் அது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு, உலகளாவிய அளவில் உண்டு. மைக்கேல் ஜாக்சன் வரும்போது லட்சக்கணக்கில் ஏன் அடிச்சு பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க? மைக்கேல் ஜாக்சன் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க. அந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க. அப்பனா நம்மளும் போயிடும். கோயில் திருவிழாவுக்கு போகிறது எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போயிடும். எல்லாரும் போகிறாங்க, நீ வரலையா? இது எல்லாத்தையும் நீங்கள் சாதாரண மக்களோட உரையாடலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த கூட்டம் வந்து பண்ணுற கலாட்டா ஒரு செக்ஷன் சேரும்போது, நீங்கள் முன்னாடி பேசணுமான்னு தெரியல, கொடுங்கூர் பக்கம் ஒரு டீ கடை சிலிண்டர் வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது, 2 பேரும் நம்ம கேஷுவாலிட்டி. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு இன்னும் 100 கணக்கில் ஆள் தரல்றாங்க. சிலிண்டர் வெடிச்சு டீ கடை எரியுது. அடிஷனல் சிலிண்டர் ஒன்று அங்கே இருந்தது, அது வெடிச்சு 7 பேர் சாகுறாங்க. சில வருஷம் முன்னாடி நடந்தது. நமக்கு வந்து இந்த வேடிக்கை பார்க்கிறதுங்கிறது அண்ட் கோவிடுக்கு பிறகு ஒரு ஒரு கேதரிங் மேல இந்த சிஸ்டமேட்டிக்கா இதோட இன்னொரு பிரச்சனை பார்ப்போம். இந்த வளர்ப்பு எங்கிருந்து சிக்கலாகுது அப்படின்னா, மிடில் கிளாஸோட எழுச்சி தமிழ்நாட்டில் வருது இல்லையா? அந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு கன்சீல்டு வாழ்க்கை முறைக்கு போறாங்க. அதாவது தான் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது. சமூக வாழ்க்கையிலிருந்து என்ன பண்றாங்கன்னா, படிப்பு பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருக்கு, படிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம், வேற வாழ்க்கைக்கு போயிடலாம். எதுக்கு? ஒரு சமூகமா வாழ வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சைசபிள் நம்பர் மிடில் கிளாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, தங்களை வந்து துண்டிச்சுக்கிறாங்க. அர்பன் மிடில் கிளாஸ் கல்யாண வீடுகளுக்கு போறதுல பாத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப கூட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல், டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்திலிருந்து வீட்டை துண்டித்துக் கொள்கிற ஒரு இயல்புக்கு அவங்க போறாங்க. அதன் பிறகு 90களில் வர்ற இந்த ஐடி ரெவல்யூஷன் இருக்கட்டும், அல்லது மற்ற தொழில் வளர்ச்சி, சேவை துறையோட வளர்ச்சி, இதெல்லாமே என்ன செய்யுதுன்னா, மிடில் கிளாஸுக்கு மேலும் மேலும் வாய்ப்பை வந்து, வேலைக்கான வாய்ப்பை வந்து அதிகமாக வழங்குது. ஸோ அவர்கள் எல்லாரும் அந்த கன்சீல்டு லைஃப் ஸ்டைலுக்கு நகர்றாங்க. முதல் டேமேஜ். அடுத்ததா இந்த என்டர்டைன்மெண்ட், கேபிள் டிவி, சேட்டலைட் டெலிவிஷன், இது என்ன செய்யுதுன்னா வெள்ளம் மாதிரி கொண்டு வந்து உங்களோட வீட்டில் ஹால்லையும் படுக்கை அறையிலையும் என்டர்டைன்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து கொட்டுது. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக சமூகத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழல் உருவாகுது. ஸோ அவர்கள் சமூகத்திலிருந்து இன்னும் துண்டிச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு வீழ்ச்சி இருந்தது. கோயிலை தவிர வேற எதற்காகவும் கூட மாட்டாங்க. ஈவன் யூனியன்ல நடந்த டேமேஜ் என்னன்னு சொன்னா, ஒரு தொழிற்சங்கத்தில் கூட போராடவான்னு கூப்பிடுற தொழிற்சங்கத்துக்கான மரியாதை குறைஞ்சு புரோக்கர் வேலை பார்க்குற தொழிற்சங்கங்களுக்கான மவுசு கூடுச்சு. எதுக்கு அதெல்லாம் வந்து காசை கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கணும், ஏன் போய் ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அந்த மாதிரி ஆட்களுக்கு போகும். அப்படிப்பட்ட யூனியன்கள் எல்லா இடத்துலையும் எமர்ஜ் ஆனாங்க. பாம்பேல இந்த மாதிரி யூனியன்களை வந்து சிவசேனா வச்சு தான் காலி பண்ணாங்க. ட்ரேட் யூனியன் எல்லாத்தையும் சிவசேனா வச்சு தான் காலி பண்ணாங்க. இங்கே என்டர்டெயின்மெண்ட் அந்த வேலையை செஞ்சது. எதுக்கு மெனக்கெட்டு போய் நிற்கணும்? வேணாம். ட்ரேட் யூனியன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு யூனியன்ல இப்போ ரீசெண்டா பேங்கிங் யூனியன் எலெக்ஷன்ல வெறும் 100 பேர் ஓட்டு போட வேண்டிய எலெக்ஷன், 100 பேருக்கும் குறைவானவர்கள் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காரு ஒருத்தர். அந்த யூனியன்ல, அந்த ட்ரேட் யூனியன்ல நின்று ஜெயிச்சவர். 100 பேருக்கு 8 லட்சம். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இந்த மைண்ட் செட் எங்க? அதாவது வந்து இது ஒரு முதலீடு, ரிட்டர்ன். எனக்கும் யூனியனா நான் போய் சொல்றேன், நான் அந்த வேலையை முடிச்சு கொடு, போதும். இந்த போராடுறது, வெயிட் பண்றது, கூடி பேசுறது, கருத்தியல் அந்த இடவெல்லாம் வேணாம். எனக்கு வீட்டில் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வெள்ளமா வரும்போது இந்த துண்டித்துக் கொள்கிற வாழ்க்கை முறை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. 2K கிட்ஸோட பெரிய சாபம் என்னன்னு சொன்னா, இந்த என்டர்டைன்மெண்ட் கூட அவர்களுக்கு அதனுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு போறாங்க. நான் விரும்பின என்டர்டைன்மெண்ட், நான் விரும்புகிற செய்தி. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் விரும்பல. நீங்க எதை விரும்பணுங்கிறத அல்காரிதம் முடிவு பண்ணுச்சு. ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை பாக்குது, விஜயோட ரீல் பாக்குது, நாளை பின்ன விஜயோட ரீலா தான் அதோட லைஃப்ல கொட்டும். அவங்களோட உலகத்துல என்னன்னு தெரிஞ்சா, ஓகே ஃபைன், விஜய் ரீல்ஸா வருது, ஸோ விஜய் தான் கெத்து அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல போகும். அண்ட் இதை PR கம்பெனி வச்சும் பண்ணாங்க.
அதை மேலே வர்ற மாதிரி, அது அல்காரிதமில் மேலே வர்ற மாதிரி, அல்காரிதத்தை எப்படி ஏமாத்துறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அல்லது அல்காரிதத்தை ஹைஜாக் பண்ணுறது, காசை கொடுத்தாவது அதை மேலே கொண்டு வர்றது, ஆம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இந்த வரிசையான டேமேஜ் இருக்குல்ல, இது ஒரு லேண்ட்ஸ்லைடு மாதிரி, ஒரு நிலச்சரிவை போல மழை சரிஞ்சு கீழே விழுவுற மாதிரி 2Kவோட தலையில மொத்தமாக அது வந்து விழுந்தது. கல்வி ரீதியாக அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் ஒரு குழந்தை செத்து போயிருந்தா கூட ஒரு குழந்தை போனால் இன்னொரு குழந்தை வரும், தளபதி வந்து ஒருத்தர். ஆமா, அது தெரியல. நீங்க அந்த அந்த இடத்துல நிக்கணும்ல. ஒரு உதாரணம் பார்ப்போம். நிஜ வாழ்க்கையில் அப்பா செத்து பணம் கிடக்கும் போது பக்கத்துல கேஷுவலா மொபைல் பார்த்துட்டு இருந்த 2K கிட்ஸ் எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். 1 2 இல்ல, ரீல்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க, கூடுதலாவே பார்த்திருக்கேன். அந்த மாதிரியான பிஹேவ் பண்றாங்களே, குறை சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு அதோட 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 இன்டென்சிட்டி தெரியாம இருக்கும். ஒரே இடம் ரொம்ப நீண்ட காலத்துக்கு இல்லை, ஒரு இழப்பிலிருந்து, ஒரு மரணத்திலிருந்து ரொம்ப சீக்கிரமே இப்போ எல்லாரும் வெளியில வந்துடுறோம். அது நாட் ஓன்லி 2K கிட்ஸ், இன் ஜென்ரல் மக்கள். ஆனா ரோபோ சங்கர் சாவுக்கு கவலைப்படுறதுங்கிறது வந்து 15 நாளா நடக்குது. உங்களுடைய அந்த எல்லா மென் உணர்வுகளையும் பெரும்பாலும் இந்த அல்காரிதம் கட்டுப்படுத்துது. அந்த சாவு கழுவுற வீடியோ நிறைய போகுதுன்னா நிறைய வீடியோ மேலே வருது. ஸோ நீங்கள் அந்த இறப்பிலிருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுது, அந்த டைம் ஆகுது. பட் ரியல் வாழ்க்கையில் ஒருத்தர் இறக்கும் போது ரொம்ப சாதாரணமாக வெளியில் வந்துடுறாங்க. வித்தின் 5-10 minutes. நெருங்கிய நண்பனின் மரணத்திலிருந்து கூட இப்போ மக்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் வராங்க, பெருசாலாம் அலட்டிக்கிறது இல்லை. அதனால பாதிக்கப்படுறவங்க அது என்ன, அது 2 விதமான பிரச்சனை வருது. நிஜமா கவலைப்படுறவங்களுக்கு சூழல் அதுக்கு ஒத்துழைக்காது, அவங்க வேற வேலைக்கு போயிடுவாங்க. பெரும்பாலானவர்களுக்கு அந்த இதுல தூக்கத்துல, ஆனா யாரோ ஒருத்தரோட மரணத்துக்கு வந்து நாள் கணக்குல சோகத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்து உருவாகுது. இது எல்லாமே ஒரு மாதிரி ஃபேப்ரிகேட்டடா இருக்கு. பட் அதை ரியல்னு அவங்க நம்புறாங்க. இதுல ரொம்ப பரிதாபகரமான ஒரு சூழல்ல இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கண்ட்ரோலை மீறின ஒரு கும்பல் இருக்குல்ல, கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்க விரும்பாத ஒரு கும்பல் இருக்குல்ல. அண்ட் இன் ஜென்ரல் அது அடாலசன்ஸ் ஏஜ் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ற இயல்பு இருக்கிற ஒரு ஏஜ். அது அதை நெறிப்படுத்துறதுங்கிறது சமூகத்தின் வெவ்வேறு காரணங்கள் வந்து அதுல ரோல் பிளே பண்ணும். இப்போ அதை நெறிப்படுத்துவதற்குண்டான எல்லா மெக்கானிசமும் காலி. வயலன்ஸை எப்படி அவங்க வந்து எப்படி அவனுக்கு இரக்கம் வரும்? ஜெயிலர் மாதிரி படம் வருது, ரத்தம் ஸ்கிரீன் ஃபுல்லா ரத்தம் தெரிக்கிறது வருது. ஒரு சிங்கிள் சண்டேல 20 பேர்ல இருந்து 200 பேர் அடிச்சு கொள்றான் ஹீரோ. அதை பாக்குறாங்க. இப்போ போய் சொன்னீங்கன்னா, ஒரு நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்கனால என்ன ரெடிட் ஸ்டோரி மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பசங்களால அதை கிரிஞ்சுன்னு சொல்லி தூக்கி போட முடியுது. இப்படி எல்லா இடமும் கண்டாமினேட் ஆகும்போது அழுகின சதையில் புழு வளர்ற மாதிரி இந்த மனோபாவம், இந்த ஹீரோ வர்ஷிப் வந்து ஹீரோ வர்ஷிப் வயலன்ஸை ஒரு பார்ட்டா, வாழ்க்கையோட ஒரு பார்ட்டா நார்மலைஸ் பண்ணிக்கிற ஒரு எல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது. இவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னா அதனோட சீரியஸ்னஸ் நிஜமா ஹீரோ வர்ஷிப் ஒன்று வரும்போது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது ஃபெயில் ஆயிடும். ஜென்ரலாவே இப்ப இல்ல இந்த கிராஸ். ஏன்னா இந்த இஷ்யூல ரொம்ப காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே இல்ல நடத்தினது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம். அங்க போய் அட்டன் பண்ணது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கூட போனாங்க, மற்ற இடதுசாரிகள் எல்லா கட்சிகளும் போயிட்டாங்க, எல்லா தலைவர்களும் போயிட்டாங்க. எந்த கட்சி ரெஸ்பான்சிபிளோ இன்னைக்கு வரைக்கும் போல, அது கேள்விக்கே உள்ளாக்கப்படலை. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்றதெல்லாம் யாருன்னா அரசு அதிகாரிகள் பதில் சொல்றாங்க. நேற்று அண்ணாமலை சொன்னது நியாயம்தான், என்னங்க நொச்சு என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, விஜயை போய் கேளுங்க, அந்த கட்சிக்காரங்களை போய் கேளுங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்றாரு. அது நியாயமான கேள்வி தானே. அவங்களை தவிர பாக்கி எல்லாரும் தான் அட்டன் பண்ணி. மீடியா எக்கோசிஸ்டம் இதாவது வந்து இந்த டேமேஜுக்கு நீங்க பெற்றோர்களையும் பொறுப்பாக்க முடியாது. ரைட், அஃப்கோர்ஸ் அவங்களோட பெரிய மிஸ்டேக் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். குழந்தைய வந்து நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் குழந்தைகளை அதுல இருந்து எப்படி ஒரு எம்பத்தியோட வளர்க்கணுங்கிற எம்பத்தி சிம்பத்தி அவங்களுக்கு இருக்கணும், மற்றவர்களுக்காக வேலை செய்யணுங்கிறத பத்தி கவலைப்படுறதுக்கு சூழல் இல்லை. நான் இந்த குற்றத்தை வந்து நம்ம யாரையும் பொறுப்பாளி ஆக்க முடியாது. ஆனா இந்த மீடியா எக்கோசிஸ்டம் அதை பயன்படுத்திட்டு இருக்குல்ல, இது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். அவர்கள் கையில சொன்னார் இல்லையா, நம்ம கையில ரத்தக்கரை இருக்குன்னு. ரத்தக்கரை இல்லை, நம்ம கையில ஆயுதம் இருக்கு. நாம் இந்த படுகொலைகளுக்கான ஆயுதத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோம், ரத்தத்தை சுமக்கல. ஓகே, எனிவே நம்ம ஒரு மீடியால நீங்க ஆங்கரா இருக்கீங்க, நான் வந்து ஒரு எதிர்த்து உட்கார்ந்து பேசுறதுல ஒரு பார்ட்டா இருக்கேன்றதுனால இதுல யார் இப்படி ஒரு சூழல் இருக்கு, இதை நாம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதிலிருந்து ஒரு ஃப்ரூட்டை நாம அவைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இது பேசியிருக்க முடியாதா?
இதுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்திருக்கு, மயக்கம் போட்டு விழுவுறாங்க, இது ஒரு ஒழுங்கற்ற கூட்டமா இருக்கு. ரொம்ப ரீசெண்டா தான் நம்ம பெங்களூர்ல ஸ்டாம்பீட் நடந்து நம்மளே கூட பேசணும் ஸ்டாம்பீட் பத்தி. அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தா நாம இதை வந்து ஒரு அவன் கீழே இருக்கவன் எப்படி மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்றானோ அதே போல மிரட்டிட்டாரு விஜய், முடக்கிட்டாரு, திருச்சி குலுங்கிச்சு, ஸ்தம்பிச்சது வந்துட்டு இருக்காரு. இவரோட ஒவ்வொன்றுக்கும் டீகோட் பண்ணி சொல்றது இது எல்லாமே செஞ்ச போது அது ரத்த கரையில நம்ம கையில வெப்பன் இருக்கு, அதை நாம் இரக்கமில்லாமல் பிரயோகப்படுத்திருக்கோம். இன்னைக்கும் அதன் பிறகு சரி ரைட் அதை நான் விட்டுறேன், அதுக்குள்ள நான் ரொம்ப அதீதமா அதை சொல்ல விரும்பல. மேபி எல்லாரும் செஞ்சாங்க, நம்மளும் செய்யறோம். எல்லா சேனல் இன்னொரு சேனல் பண்ணா டிஆர்பி ஏறிச்சு, நானும் பண்ணேன், ஓகே, அந்த வகையில கூட ஜஸ்டிஃபைபிள். அந்த சம்பவத்திற்கு பிறகு பேசுனதெல்லாம் என்னன்னு சொன்னா அந்த சதி கோட்பாட்டுக்கு ஒரு நியூஸ் வேல்யூ கொடுத்தாங்க. எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் அந்த இடத்துக்கு போனாரு அப்படிங்கிறத அறிவில்லாத சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத ஒரு ரசிக சொல்லுவான். ஆனா மீடியாக்காரங்களுக்கு தெரியும் ஒரு துயரம் நடக்கும்போது கட்சிக்காரங்க எவ்வளவு வேகமா அந்த இடத்துக்கு போவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இல்ல செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, விஜயபாஸ்கரும் போனாரு. இந்த செய்தி மீடியாக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இந்த சதி கோட்பாடுகளை சப்ளை பண்றதுக்கான ஒரு கருவியா இருந்தாங்க. ஒரு அம்மா சொல்லுது, ஒரு இன்டர்வியூ, யூடியூப் சேனல் இன்டர்வியூ, ஒரு 30 வயசு கூட இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஆம்புலன்ஸ்ல ஏறும்போது உயிரோடு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல செத்தாங்க. நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. நர்ஸ் பல்ஸை பார்க்குறாங்க. நர்ஸ் 1000 காரணத்துக்காக சொல்லியிருக்கலாம், நீங்க பாதிக்கப்பட்டு 4 பேர் ஏறி இருப்பீங்க, ஒருத்தர் செத்தே போயிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ற ஒருத்தர் ஒன்றும் இல்லை பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் போகலான்னு சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நோயாளியை கூட இருக்கிறவங்கள அமைதிப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த சேனல்கள் அப்படி ஒரு ஃபுட்டேஜே வரட்டுங்க, அதை எப்படி ஒளிபரப்பலாங்கிற அளவுக்கு ஒரு சாடஸ் மைண்ட் செட் எங்க இருந்தது அவங்களுக்கு? இது வியாபாரம் ஆகும்னு தானே. அப்ப ஃப்ரீ ஃபயர் மைண்ட் செட்டுங்கிறது அங்க மட்டும் இல்லை, எது ஒரு கண்டென்ட்டையும் நாம பயன்படுத்திக்கலாங்கிறது இருக்குல்ல. ஒரு சேனல்ல போடுறாங்க, அந்த செருப்பை தூக்கி எறிஞ்ச பையன் கத்துறாரு, செருப்பை தூக்கி எறிஞ்ச நபர் பையனா பெரியவராக இருக்கட்டும். ஆனால் அந்த சதி கோட்பாட்டிற்கு பொருந்தி வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா செருப்பை தூக்கி எறிஞ்ச விஷுவலை மட்டும் ஒரு லூப்ல போடுறாங்க. சாவ கிடக்கிறவன்ட்டு செயின் இருக்கிற மாதிரி அது. நீங்க அப்பதான் அந்த ரசிகன் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்கிறதுனால நீங்க ஒரு செய்தியை அபாயகரமான ஆயுதமா பயன்படுத்துறீங்க. அது ரெண்டாவது இதுவா வச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான். அதாவது ஃபேன்ஸை பத்தி பேசணும், என்னானாலும் அவங்க ஃபேன்ஸ் ரைட், அந்த ஃபேன்ஸை வந்து அவர்கள் திருந்துவதற்கான கதவுகளை மீடியாக்கள் அடைக்கிறாங்க. அதான் ஃபேன்ஸ் இல்லாம விஜய் மேல நீங்க தப்பு கிடையாது, அவங்க மேல தப்பு கிடையாது, அரசு மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்னு சொல்லலாம், இல்ல மனநல மருத்துவர்னு சொல்லலாம், எப்படியாலும் நம்ம சொல்லலாம். இப்போ அவங்களாம் இருக்காங்களே, விஜய் மேல என்ன தப்பு இருக்கு, விஜய் இந்த தப்பும் பண்ணல, எதுக்கு அங்க அமைச்சர் போனாங்க, சதி கோட்பாடு நிறைய ஃப்ளோட் பண்ணாங்க, அடிச்சு கத்தி வச்சு ஒரு 19 பேரை முதுகை கிழிச்சிட்டாங்க, இப்படி குத்துறாங்க, உள்ள 2000 பேர் இறங்கிட்டாங்க, விஜய் முன்னாடியே பேசிட்டு திரும்ப போலான்னு பார்த்தாரு, அங்கேயே ஸ்டே பண்ணி கரூருக்கு போலான்னு பார்த்தாரு, விஜயை கூட யோசிச்சிருக்க மாட்டாரு, அவ்வளவு கதையை சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த நபர்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம 2-3 இருக்கலாம். ஒண்ணு, இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு நீங்க சொன்ன இந்த பிரச்சனை இருக்கு, விஜய் தான் பிடிச்சிருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு, இப்படி நிறைய விஷயத்தோட விஜயோட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேனா இருக்காங்க. ஒரு ஃபேனுடைய எவ்வளவு தூரம் அவங்க சிந்திப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவங்க வந்து சமூகத்துல படிச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம அசர்ற மாதிரி நம்மள்ட்ட திரும்ப கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கான ஆட்கள் தான் இவங்க எல்லாம். இவங்க வந்து இந்த இடத்துல 40 பேர் செத்தது இங்க பிரச்சனை கிடையாது, விஜய் எவ்வளவு பாவம், விஜய்க்கு எப்படி வருத்தமா இருந்திருக்கும், அமைச்சர் எப்படி அங்க ஃபர்ஸ்ட் போனாரு, உள்ள வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரியை பயங்கரமா ஃப்ளோட் பண்ணது இவங்க எல்லாருமே தான். இன்னைக்கு அந்த நீதிபதி வரைக்கும், நீதிபதி முதல்வர் அந்த அவங்களுடைய திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு, அதனாலதான் இப்படி வருதான்ற அளவுக்கு பேசுறதையும் பார்க்க முடியுது. இவர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க இதுல 2 செக்ஷன் இருக்கு. நீங்க ஒரே அந்த கண்டென்ட் போட்டவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரியான ஆட்களை வந்து என்கேஜ் பண்ணி அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பணம் தரேன்னு பணத்துக்காக வேலை செய்ய வைக்கிறாங்கும் போது அது யாரையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படியும் நடக்குங்கிறதுனால ஒரு செக்ஷன் பல அதுக்காக செஞ்சுருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா மேக்கப் போட்டு கேமராலாம் செட் பண்ணி அழுகுது, ப்ராப்பராக எடிட் பண்ணி அந்த அழுகிறத வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இதே சதி கோட்பாட்டை தான் முன்வைக்கிறாங்க. குடும்பமாக புருஷன் பொண்டாட்டியா நல்லா சிரிச்சுக்கிட்டே 40 பேர் செத்துருக்காங்க, அண்ணா நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் பேசுகிறாங்க. இது ஸோ ஒரு செக்ஷன் வந்து பிஆர் கம்பெனியோட வழிகாட்டுதலில் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய வெறுப்பை
ரொம்ப டாக்டர் ஷாலினி அவங்களோட இது வந்து அவங்களுக்கு இயல்பா அவங்க உதயநிதி ஸ்டாலினை பத்தி அவங்களுக்கு இது கிடையாது, அவர் மீதான ஒரு ஒரு எதிர்மறை ஒப்பீனியன் அவங்களுக்கு உண்டு. அதை கம்பேர் பண்ணிட்டு இங்க வர்றாங்களா அப்படி கூட இருக்கலாம். அவருக்காக அந்த வெறுப்பை காட்டுறதுக்கு இவர் ஒரு டூலா பயன்படுத்துறாரு. ஆனா அவங்க சொன்னது இருக்குல்ல, அந்த லாஜிக்ல எனக்கு கடுமையான எந்த லாஜிக்? விஜய்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, மக்கள் மெய்ப்பருக்காக காத்துட்டு இருக்காங்க. இல்ல அதை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. மெய்ப்பருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னனே தவிர விஜய் வந்து மெய்ப்பர் கிடையாது, மெய்ப்பர்னெல்லாம் நான் சொல்லலைன்றாங்க. மெய்ப்பரால் அப்படி ஒரு லாஜிக்கு வர்றாங்க. ஆனா இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அது என்ன 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 அடிப்படையில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஒரு ஒரு மேலோட்டமான ஒப்பீடு பண்ணுவோம். நீங்க விஜய் இயல்பான உரையாடல் இருக்கிற எத்தனை நேர்காணல் பார்த்துருப்பீங்க? உதயநிதியோட நேர்காணல் நிறைய இருக்கும். அவரோட மேடை பேச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லாம ஒரு பிரச்சனையை சாதாரண மொழியில பேசுறதுங்கிறது அவரோட இதுல இருக்கும். விஜய்க்கு அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கா? இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு பார்ட்டி ஒரு விஷயத்த நினைக்குதுன்னு சொன்னா கீழே இருக்கிற மக்கள் கட்சிக்காரங்க ஒரு ப்ரெஷரை வந்து கீழே இருந்து ப்ரெஷரை அவர்கிட்ட கொண்டு போக முடியும், ஒரு நெருக்கடியை வந்து அங்க கொண்டு போக முடியும். விஜய் கதவை தாண்டி அவரோட 20 அடியை தாண்டி உங்களால போக முடியாது. புசி ஆனந்த் உங்களை தவிர விஜய்க்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத கொண்டு போறதுக்கான மோடே கிடையாது. ஒரு பிரச்சனையின் போது அவர் வந்து அட்டன் பண்ணணுங்கிற அந்த கம்பல்ஷனை வந்து கட்சியால இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும், மற்ற தலைவர்களுக்கு. விஜய்க்கு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எந்த அடிப்படையில பார்த்தாலும் சொல்றேன். சில விஷயங்கள்ல தன்னோட முடிவுகள்ல உறுதியா இருக்கிறதுங்கிறதுல எடுத்துப்போம். உதயநிதி அந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை காட்டினது உண்டு. சனாதனம், இது என்னோட கருத்து, அதுக்கு நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் ரியாக்ட் பண்ண ஏகப்பட்ட உதாரணங்கள் உண்டு. சாதாரண மக்களோட இன்டராக்டிவா இருக்கிறதுங்கிறதை அவர் பல சமயங்கள்ல காட்டினது உண்டு. இதுல ஏதேனும் ஒன்று கட்சியால் விஜய்க்கு ஒரு செய்தியை கொண்டு போக முடியும்னு ஒரு சம்பவம் இருக்கா? கிடையாது. ஒரு ரியல் லைஃப் இஷ்யூவை எந்த தயாரிப்பும் இல்லாமல் நேருக்கு நேரா கேள்விகளை எதிர்கொள்றது, அந்த இயல்பு இருக்கா அவருக்கு? இருக்கா? 2 பேருக்கு கரூர்ல பார்த்தோமே. இந்த பிரச்சனைக்கான ரெஸ்பான்ஸையும் பாருங்க. அது அவர் தாங்க பதில் சொல்லணும், ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்றதுல இருந்துச்சு. பொறுப்பு கட்சிகளுக்கு இருக்குங்கிற அளவுல இந்த பிரச்சனையை தீவிரமாக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு வகையில அந்த சூழலை புரிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றுகிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. இவர்கிட்ட இருக்கா? எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பிராய்லர் கோழி மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு எழுதி கொடுக்கறத பேசிட்டு அதுக்கும் இருக்கிற ஒரு நபர். இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது என்ன சொல்றது, பயங்கர ஷாக்கிங். அந்த மாதிரியான எந்த தடமும் கிடையாது. ஒரு லீடர்ஷிப்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுடைய குரலை நீங்க கீழே இருக்கிறவங்க உங்களை அணுகிறதுக்கான ஒரு சேனல் இருக்கணும் எப்போதும். விஜய்க்கு அது என்னைக்கும் இருந்தது கிடையாது. இன்னும் மேம்படுத்திக்கணுமா அப்படியா? அதெல்லாம் இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்துல ஒரு கொள்கை சார்ந்து அவரோட ஐடியாலஜி என்ன உதயநிதி கண்டுபிடிக்க முடியும் உங்களால, விஜய் கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளால பேசவே முடியாது. இந்த கடந்த காலத்துல ஒரு 50 வயசுல திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு லீடர் உருவாக முடியாது இல்லை, அதை ஒத்துக்கிறீங்களா? அப்படி பார்த்தா அவருடைய கடந்த 25 வருஷ லைஃப்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் பங்கேற்ற சோஷியல் ஈவெண்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க தனுஷ் எடுத்துங்க, தனுஷ்க்கு வந்து டைரக்ஷன் கொண்டு ட்ரை பண்ணாரு. அது போல வேற ஹாலிவுட் போனாரு, சிலம்பரசன் எடுத்துங்க, சிலம்பரசனுக்கு அந்த மாதிரியான ஒரு முகம் இருந்தது. எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு நடத்தை இருந்தது. விஜயகாந்துக்கு அப்படி ஒண்ணு. நீங்க சொல்றதுலாம் எல்லாமே சோஷியலி ரீச்சபிளா இருந்தாங்க அப்படின்றது. இவர் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் வாங்கிற ஒரு செல்ல பிள்ளைங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து அவர் தான் வாழ்க்கையில எப்பவுமே வெளியில வந்தது கிடையாது. சகலத்தையும் டேபிள்ல கொண்டு வந்து வச்சு ஊட்டி வளர்க்கப்பட்டவர்ங்கிறதுக்கு மேல எதுவுமே கிடையாது. நீங்க அவர் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம்னு ஒண்ணு எடுத்துப்பாரு. இவங்க கம்பேர் பண்றாங்கல்ல, டாக்டர் கம்பேர் பண்றாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒரு சின்ன பிலிம் கரியர்ல அவர் சமூக பொறுப்புள்ள படங்களை எடுக்கணுங்கிற பிரஷர் அவருக்கு இருக்குல்ல, இருந்ததுல அவர் செஞ்சார்ல. மனிதன் ஒரு படம், அந்த படத்தை தேடி எடுத்து வந்து நடிக்கிறது. சொல்லி இன்னொரு படம் அந்த கேஸ்ட் ஒரு போலீஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. சோ நெஞ்சுக்கு நீதி தன்னுடைய சமூக கடைசி படமும் நல்ல படம் தான். அது இந்த கட்சிகள் மீதான விமர்சனம். மாமன்னன் அதாவது அவருக்கு வந்து நமக்கு ஒரு பொலிட்டிக்கலா தன்னோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை காட்டுறதுக்கான ஒரு படம்னு எடுக்கிற அளவுக்கான அந்த ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க. மற்றவர்கள் அந்த வேற ஒரு சமூக பொறுப்போ, நீங்க சூர்யாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. படம் எடுத்தது மட்டும் இல்ல, நாட் ஒன்லி அவங்களோட அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி அவரோட தம்பிக்கு ரைட்டர் ராங்க, அதில் நான் டிஃபர் ஆகிறேன்.
அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அவருக்கு இருந்துச்சு. எல்லாரும் தங்களுடைய அந்த செல்லப்பிள்ளை ஸ்டேட்டஸ்ல இருந்து தன்னோட எஃபர்ட்டை போடுற, தன்னோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துற ஏதோ ஒரு நடவடிக்கையில் மற்ற எல்லாரும் ஈடுபட்டாங்க. விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறே கிடையாது. திடீர்னு நைட் என்ன ஆசீர்வாதம் பண்ணி கடவுள் வந்து நாக்கில் எழுதி அன்னையிலேருந்து திருப்புகள் பாடுற மாதிரி எமர்ஜாய் ஒரு தலைவர் வர முடியுமா? அவருடைய வரலாறுலேயே அது கிடையாது. மற்றவர்கள் எல்லாருக்கும் தங்களுக்கு அதற்கான ஒரு குறைந்தபட்ச தயாரிப்பதற்கு முன்பு இருந்துச்சு. சர்வீஸ் அவர் இன்வால்வ் ஆனதே கிடையாது. ஸ்பீச் அந்த மாதிரியான ஒரு சமூக பிரச்சனை குறித்து பேசுற பேச்சு கிடையவே கிடையாது. அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காருன்னு ஏதாவது ஒரு தடம் கிடையாது. சிலருக்கு அது இருக்கு, சோஷியல் மீடியாவில் என்கேஜ் ஆயிருக்குதுன்னு ஒன்று இருக்கு. ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அல்லது அவர் வந்து ரசிகர் மன்றத்தை ஒரு ரெகுலேட் பண்ற ஒரு வேலையில் இருந்தார், எதுவுமே கிடையாது. ஆர்கனைஸ் அரசியலுக்கான அடிப்படை தகுதி என்ன? ஈவெண்ட்ல கலந்துக்கிறது, ஒருங்கிணைப்பது, எதிர்குறலை கேட்கறது, ரெஸ்பாண்ட் பண்றது. இந்த 4 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க டாக்டர் ஷாலினி சொல்ற இல்லைன்னு சொல்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு இது 4 பேர் இருந்தது. இவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் போனார்ல, ஒரு இந்த மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இதெல்லாம் இல்லை. அந்த சைடு அந்த பொலிட்டிக்கல் அந்த கடமையை வந்து நீங்க போய் ப்ரெஷர் போடுறதுக்கு முன்னாடி அவரால் செய்ய முடிஞ்சுல்ல. விஜயால என்ன செய்ய முடிஞ்சு? தான் இடத்துக்கு கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண முடிஞ்சது. அவர் இயல்பில் அதை விரும்பல. தான் போகணும்னு சொல்லியிருந்தா அதற்கான ஏற்பாடு அவங்க பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா அவர் அந்த ஸ்டெப் வெளியில வர்றதுக்கு அவர் தயக்கமா இருக்காரு. அதனால அவரோட பர்சனாலிட்டியிலேயே தலைமை பண்புக்கான கூறுகள் கிடையவே கிடையாது. ஸோ இவர் லீடருங்கிறதுலாம் இல்லை. இது வந்து ஒரு ஃபேஸ். அது கட்சிக்கு இந்த மூஞ்சு தான் கார்டு. அந்த கார்டை வச்சுக்கிட்டு அந்த பார்ட்டி வந்து இயங்குது. இப்படி ஒரு பார்ட்டி வர்றது நல்லது அப்படின்னு வெவ்வேறு தரப்பு நினைக்குது. முருகவேல் சொல்றது என்னன்னு சொன்னா, முதலாளிகளுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் வேணும். ஏடிஎம்கே அந்த செகண்ட் ஆப்ஷன்ங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. அவர்கள் விஜய்க்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்னு அவர் ஒரு லாஜிக் வைக்கிறார். ப்ராபப்ளி உண்மையா இருக்கலாம். செகண்ட், பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பெரியாரதை காலி பண்றதுக்கும் அல்லது ஒரு லும்பன் அரசியலை இந்துத்துவத்தின் வழியா செய்ய அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. விஜய் அந்த ஸ்டேட்டஸ் சீமான் மூலமா அந்த சீமானை வளர விடுவதற்கு சீமானுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. சில இடங்கள்ல அது பேக் ஃபயர் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அவர் 8% எடுத்தாலும். ஸோ விஜயை இறக்கி விடுறதன் மூலமா இது வந்து பிளான் சி. விஜய் இறங்குறதன் மூலமா ஏதாவது நடக்குதான்னு அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் ஊருக்கு முன்னால விஜய் பேர்ல தப்பு இல்லை, பப்ளு பாவம் பாலிடிக்ஸை விஜயை ப்ரமோட் பண்ற ஊடகங்கள் தவிர்த்து அடுத்து யாரு செஞ்சாங்கன்னு சொன்னா பிஜேபி தான் செஞ்சுச்சு. ஏன்னா இந்த 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 பொறுப்பற்ற லும்பன் அரசியல் அவர்களுக்கு தான் கடைசியா பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த கேங்கை அப்படியே கேப்சர் பண்ணலாம். இதை நேரா கொண்டு போய் அந்த அந்த மத வெறி அரசியலுக்குள்ள அந்த அந்த நுகத்தடியில் அந்த பட்டியல கட்டுறது அவர்களுக்கு ரொம்ப சுலபம். ஸோ ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் இயல்பில் அவருக்கு அந்த தலைமைத்துவ பண்புங்கிறது கிடையாது. ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் 100% சரி. அவர் ஒரு தலைமைக்கான எந்த இதுலையும் இல்லை. உதயநிதி ஸ்டாலினோட ஒரு பார்ட்டி கேடரை மீட் பண்றதுக்கான ஈவெண்ட் ஒரு 2-3 நடந்துச்சு. அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்கிற செய்தி கூட யாருக்குமே தெரியாது. காலையில தான் பத்திரிகைகளுக்கு செய்தி வரும். 2-3 தான். இத்தனைக்கும் ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு மாஸ் காட்டுற வெயிட் காட்டுற தடமே கிடையாது. அந்த இடத்தோட நோக்கம் என்ன? இது பார்ட்டி ஆட்களை சந்திக்கணுங்கும் போது அவங்க ஒன்றும் பெருசா அதை ஒரு செய்தியாக்கி வெயிட் காட்டணுங்கிற தேவை இருக்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்க்கு வேலையே கிடையாது. அது பார்ட்டி என்கேஜ் பண்ற ஒரு பார்ட்டி கேடர்ஸை என்கேஜ் பண்ற ஒரு வேலை. இதை மாதிரி ஒரு நடவடிக்கை அவர்கிட்ட இருக்கான்னு பாருங்க. விஜய்கிட்ட அவர் நம்புறதையே தான் முகத்தை காட்டும் போது ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர பூத் கமிட்டி மீட்டிங்ல இருந்து எதுலையுமே அதற்கு மேல இந்த கட்சியை தனக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணுங்கிறது அவரோட ப்ரையாரிட்டிலே இல்லை. அல்லது அவர்களை தனிப்பட்ட முறையில் தயாரிக்கணுங்கிறதுல அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு தான் ஒரு ஆர்கனைசரா செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ எவ்வளவு குறைவான மதிப்பீட்டிலும் சரி 2 பேருக்கும் தலைமை பண்பு யாருக்கு இருக்குங்கிறது ஒரு பேசிக் அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அதை மீறி இவருக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது மோட்டிவேட்டட், மேபி பிளான்ட். அப்படி பேச வேண்டிய தேவை இருக்கலாம், பேசணுங்கிற விருப்பம் அப்படிதான் பேசணுங்கிற விருப்பம் இருக்கலாம்.
அல்லது வேற எதிர் தரப்புல ஒரு ஒரு வெறுப்பு இருக்கலாம். இப்படிதான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்க என்னதான் லீடர்ஷிப்புக்கான தகுதி அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னாலும் கூட அவர் அந்த லீடர்ஷிப் தகுதியோடும் இல்லை, அவருடைய வரலாற்றிலையும் கிடையாது. கட்சி ஆரம்பிச்ச கடந்த 2 வருஷத்துலையும் அவர் அதை வளர்த்து கொள்வதற்கு சிறு முயற்சி கூட எடுக்கல. ப்ராப்பரா பேசணுங்கிறது கூட அவரோட ப்ரையாரிட்டியில் இல்லை. ஸோ இந்த இவர் யாரு கூடவும் ஒப்பிட முடியாது. விஜய் வந்து ஒரு தலைமைப்புக்கான செல்லப்பிள்ளை. அப்பா பார்த்துக்கிட்டாரு, ஆனந்த் பார்த்துக்கிறாரு. அது அப்படிதான் இருக்க முடியும். இப்போ ஊடகங்களும் இன்ஸ்டா பிரபலங்களும் பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுதும் கூட விஜய் வந்து ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுவது அல்லது ரட்சகரா வந்திருக்காரு. அவர் தான் நம்மளோட மக்களுடைய தலையெழுத்தை மாத்த போறாரு. அவர் தான், அவருடைய நோக்கம்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்தாரு. அவர் எதுவுமே தப்பா நினைக்கல அப்படின்னு அவருடைய எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துறதுக்குல இந்த போஸ்ட், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் மக்களை சந்திக்காம இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தது, பிரஸ்ஸை சந்திக்காம இருந்தது, இது எல்லாத்தையுமே ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா திமுககாரங்க வந்து அடிச்சிருவாங்க. பேசாம போறாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆளுங்களாம் செட் பண்ணி வச்சு அவரை காலி பண்ண பாக்குறாங்க. அவர் எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும், எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. சாவனா அவர் வந்து நினைச்சு வந்திருப்பாருன்னு. விஜய் செய்த எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் விஜய் இதெல்லாம் பண்றாருன்னு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அப்படித்தான் எடுத்துக்கணும். அவ்வளவு பேருக்கும் ஒரு தேவையும் நோக்கமும் இருக்கு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு விஜயை வச்சுக்கிட்டு நாம அரசியல்ல ஒரு அடையாளத்தை பெறுவது அப்படிங்கிறதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைய ஸ்டேஜுக்கு விஜயோட செகண்ட் லெவல் தலைவர்கள், விஜயின் மூலமா தனது முகத்தை வெளியில் கொண்டு வந்தவர்கள் முன்பு இருந்ததை விட இன்னும் மரியாதையோட வேற கட்சிக்கு போனாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவர்கள் தனக்கான பேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது இந்த கட்சியில இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் வரைக்குமான ஒரு அடையாளம் கிடைக்கும். அதன் வழியா தங்களுடைய வேறு தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு டிஎம்கே பிடிக்காது, எனக்கு விசிகே பிடிக்காது, ஸோ இந்த குரூப் எல்லாம் அடங்கணும்னு சொன்னா இல்ல, சவுக்கு பேசுறத புரிஞ்சுக்க முடியுது. சவுக்கு வெளிப்படையா சொல்ல 40 பேர் சேர்த்தது நல்லதுதான், அரசியல கத்துப்பாரு, அதிமுக பாஜக கூட்டணி வந்தாருன்னா சேஃப். அவர் வெளிப்படையா பேசுறாரு, உண்மையை பேசுறாரு, அந்த அளவு அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் இல்ல. விஜய் வந்து ஒரு மீட்பர், விஜய் வந்து ஒரு ரட்சகர். விஜய் வந்து மக்களை காப்பாற்ற வந்திருக்காரு. இது பண்ண எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அப்பாவி. அவர் கூட்டு வந்து காலி பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னா அதை கூட்டு வந்தது அவங்களுக்கு தானே. ஓகே, அதாவது இது என்னன்னா, நான் பிச்சைக்காரனுக்கு கூட கட்டி வைப்பேன் என் பொண்ணை, ஆனா லவ் பண்றவனு கட்டி வைக்க மாட்டேன்ற அதே தான் இங்கேயும். இங்க என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு இவங்கள பிடிக்காது. ஸோ ஏடிஎம்கே அந்த அளவு இல்லை. விஜயை உசுப்பி விட்டோம்னா நம்ம கொஞ்சம் விஜய் உசுப்பி விட்டா நம்ம அதன் வழியா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். நான் சும்மா போய் எல்லாம் எடுத்து பேச முடியாதுல்ல. நான் விஜயை சப்போர்ட் பண்றதன் மூலமா எனக்கு பிடிக்காத ஒரு கூட்டணிக்கு எதிராக என்னால் ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான் விஜய்க்கு ஆதரவா நிறைய அவங்களோட ஆட்கள் தான் நிறைய வந்து போஸ்ட் போடுறாங்க. ஏன்? இது நேச்சுரலி இது டிஎம்கேக்கு நெருக்கடி. ஸோ டிஎம்கேக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு ஆளை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. இது வந்து ஒருவர் பயன்படுத்தி கொள்வதுதான். மக்கள் மீது அக்கறை அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த செக்ஷன்ல இந்த மாதிரி இதை ஒரு குறைந்தபட்ச பொறுப்போடு அணுகாதவர்கள். நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட வெறுப்பு இருக்கட்டும், விஜய் நல்லவருங்கிற ஆங்கிள் கூட இருக்கட்டும், ஆனால் அதற்கு நீங்க பயன்படுத்துறது இருக்குல்ல கருவி. இப்ப நாளை பின்ன ஒரு ஆம்புலன்ஸ் மீதான சதி கோட்பாட்டை நீங்க உருவாக்குறீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் அட்டெண்டர் நாளைக்கு எந்த நம்பிக்கையில ஒரு பேரழிவு நடக்கிற இடத்துக்கு வருவான்? நர்ஸு மூச்சை பிடிச்சி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி யாரும் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, அவன் தன்னை நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பானா, தான் அந்த எமர்ஜென்சியில ரியாக்ட் பண்றதுக்கு பார்ப்பானா? இப்படி அவங்க ஆம்புலன்ஸுக்கு எதிராக உருவாக்கி இருக்கிற அந்த மனோநிலை இருக்கு இல்லையா, அது எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன் காலியா வருது, ஏன் 10 ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னா, எவ்வளவு பேர் கீழே விழுந்தா எவ்வளவு பேர் மயங்கி கிடக்குறாங்கிறது தெரியாது. நீங்க எக்ஸ்ட்ரா சப்ளை தான் பண்ணி ஆகணும். ஏன் இவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்தது, இந்த கேள்வி கேட்கறாங்க. காலி ஆம்புலன்ஸ் வந்தது, இது ஒரு பாயிண்ட். விஜய் சொன்ன அதே லாஜிக் தான். மற்ற ஊர்களில் நடக்காதது இங்க நடந்தது. மற்ற ஊர்களில் எல்லாரும் சொன்னது நடக்க வாய்ப்பு இருந்தது, சின்ன லெவல்ல நடந்தது, நீங்க சுதாரிக்கல. இப்போ கோர்ட்டு மேன்மேட் டிசாஸ்டர்னு கோர்ட்டு சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் அடங்குறாங்க. அங்கேயும் கொடுத்தீங்க, இங்கேயும் கொடுத்தீங்க, இந்த லாஜிக்கெல்லாம் ஒத்தே வராது. இந்தியா மாதிரி ஒரு நெருக்கடி மிக்க நாடுன்னா நீங்க ஒரு காலி மைதானத்தை எடுத்து கூட்டம் தான் நடத்தணும். ரோட் ஷோ ஜென்ரலா வர்றவங்க ஜஸ்ட் தூரத்துல இருந்து பார்க்க ஆசைப்படுறவங்க கையை காட்டுற ஒரு லெவல்ல இருந்தால் ஒழிய, நீங்க அல்லது ஒரு
அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதவர்கள் ரோட் ஷோ நடத்துறது முடியாது, கூடாது. நீங்க பொதுக்கூட்டம் தான் நடத்தணும். பாரத் ஜோடோ யாத்திரா நடந்துச்சு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஆமா, கன்னியாகுமரி டு காஷ்மீர் நடந்துச்சு. அல்லது நீங்க இந்த கூட்டத்தின் நடத்தையை முன்பே பார்த்துருக்கீங்க, இந்த கூட்டம் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்ன ஒண்ணுமே இல்லை. விஜய்க்கோ அல்லது அவங்க கட்சிக்காரங்களுக்கோ நாம பேசும்போது இவ்வளவு பேர் மயங்கி விழக்கூடாது, இவ்வளவு பேர் செருப்பெல்லாம் விட்டுட்டு கையில கிடக்கிறதெல்லாம் விட்டுட்டு தெரிச்சு ஓடுற அளவுக்கான ஒரு சூழலை நாம உருவாக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிவு இருந்துருந்துச்சுன்னா அவங்க தன்னுடைய பிரச்சார வடிவத்தில் மாற்றத்தை பண்ணியிருப்பாங்க. இந்த அளவு டிலே இல்லாத நாகப்பட்டினம் இந்த அளவுக்கான நெருக்கடி இல்லை. 2 எக்ஸாம்பிள் இருந்தது. நாம லேட்டா போன ஊர்களில் நெருக்கடி ஜாஸ்தியாகுது. மீடியாலாம் வீட்டுக்குள்ள இருக்கவனே கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ரோட்ல விட்டுருவாங்க. இந்த வைப் பண்ற கூட்டம் பார்க்காம போகாது. வெவ்வேறு ஊர்கள்லேருந்து பைக்ல வீலிங் பண்றதுக்கு இப்ப சொல்லியிருக்காங்க. காலையில 8 மணியிலிருந்து வேலுச்சாமிபுரத்துல காலையில 8 மணியிலிருந்து அந்த பசங்க பைக்ல வீலிங் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு, குடிச்சிருந்தாங்க ஆட்கள், குடிச்சிருந்தவங்க அவங்க ஒரு டைப் ஆஃப் அட்ராசிட்டி பண்ணாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியாம இல்லை. ஸோ பார்ட்டி அந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தாங்க. அதாவது இது அலட்சியம் இல்லை, இப்படி இருக்கணுங்கிறத அவங்க விரும்பினாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரௌடை காட்டி தலைவரை மகிழ்ச்சிப்படுத்திட முடியும்னு அவங்க நம்புறாங்க. அவங்க சைட்ல இருந்து அதை கண்டிக்கிற மாதிரியான எந்த நடத்தையும் இல்லை, எந்த செயல்பாடும் இல்லை. இது எல்லாமே சேர்ந்து ஸ்பாயில் பண்ணதான். இதுல முழுக்கவே இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி புரிஞ்சுக்கிற அளவுக்கு விஜய் அறிவு கூர்மையோட இருப்பார்னு நான் நம்பல. ஏன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் இது போன்ற ஒரு புரிதலுக்கு அழைச்சிக்கிட்டே போகாது. அவர் பேசுறது அவருக்கு உண்மையாக அவர் தான் நம்புவார். அந்த எக்கோ சேம்பர் சொல்றதை தான் அவர் நம்புவார். பல சமயங்கள்ல நம்மளுமே இருப்போம். நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கோம், ஏன்னா என்னோட எதிரிகளோட நமக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கவங்களோட எல்லா கருத்துமா நமக்கு வருது. பெரும்பாலும் நம்மளை ஃபாலோ பண்றவங்க அந்த மாதிரி தான் அந்த எக்கோ சேம்பருக்குள்ள தான் இருப்போம். பட் மினிமமா எதிர்கருத்து இருந்தாலும் கூட அது நம்மளை பரிசீலனை பண்ணுவோம், நமக்கு தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பட் இவருக்கு என்னன்னு சொன்னா, இவர் மனம் நோகாமல் இவரை பார்த்துக்கிற அளவுல தான் இவரோட நண்பர்களும் இருப்பாங்க. அதுவே கூட நான் ஒரு இது என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, அவர் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஒரு லைஃப்ல இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கு அந்த ஹை ரிஸ்க் பிஹேவியர் மாதிரி அவருக்கு கொண்டு வருதோன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு கட்சியை தான் ஆரம்பிச்சு பார்ப்போம் ஜாலியா. சும்மா ஏன் போர் அடிக்குது, வீடு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த ரஷ்ய இராணுவத்துல முன்பு அந்த ஜார் டைம்ல ஒரு விளையாட்டு உண்டு. ஒரே ஒரு மேகசின்ல ஒரு புல்லட்டை போட்டு சுத்தி விட்டு துப்பாக்கியால சுட்டுக்கிற ஒரு விளையாட்டு இருக்கும். ஏன்னா பெருசா ஒன்றும் லைஃப் இல்லை. என்னடா அது வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லுங்க, என்டர்டைன்மெண்ட் எங்கேயோ போகணும், எங்கேயோ தூரத்துக்கு போகணும். அப்போ அந்த காசி ராமேஸ்வரம்னு கிளம்பி போவாங்கல்ல மக்கள், காசியில போய் இருந்து சாவாங்கல்ல. யாரு ராமசாமியோட அப்பா காலம் வரைக்கும் அது இருந்துச்சு. காசிக்கு போயிடுவாங்க விட்டுட்டு, அங்க போய் உட்காந்துட்டு அங்கேயே இருந்து அங்கேயே செத்துருவாங்க. ஏன்? ரியல் லைஃப்ல உங்களுக்கு நடமாட்டம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. காது கேட்காத போது உங்களுக்கு போய் கதா காட்சியம் கேட்க முடியாது, நடக்க முடியாது, நோய்களுக்கு மருந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? சீக்கிரம் செத்து தொலையலான்னு தான் தோணும் ஒருத்தருக்கு. நீங்க பெரும்பாலான மத பிரார்த்தனைகள் அந்த பாடல்களை பாருங்க. இந்தியாவில் சொல்றேன், நம்ம வெளிநாடுகளில் எனக்கு தெரியல. என்னை சீக்கிரம் கொண்டு போயிடுற ஆண்டவனேங்கிறது தான் பிரார்த்தனையா இருக்கும். பிறவா வரம் வேண்டும்னு தான் கோரிக்கையை. இன்னொரு தடவை மனுஷனா பிறந்து இந்த சனி பிடிச்ச இதுல ஏன்னா வலி வேதனை, உங்களுக்கு எதுக்கும் மருந்து கிடையாது, கண்ணு தெருல வழி கிடையாது, காது கேட்கல வழி கிடையாது, வயிற்று வலிக்குது மாத்திரை கிடையாது, முழங்கால் நடக்க முடியல உட்காந்துருக்க வேண்டியதான், உங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு லைஃப் இருந்த போது அவர்கள் மரணத்தை தேடிக்கொண்டது போல ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஒரு லைஃப் இருக்குல்ல, சேம் அவரோட ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். எல்லாமே நல்லா இருக்கு, அப்ப சம்பாரிச்சு போடுறான். அல்லது ஒரு செக்ஷன் நோகாம இவங்கள ஒரு பகுதி அளவுக்கான ஆட்கள் உழைப்பின் மீது மரியாதை இல்லாதவர்கள், உறுதியா சொல்லுவேன் நான். ஐதர் அது அப்பா உழைச்சதா இருக்கலாம் அல்லது வீட்டுக்காரர் உழைச்சதா இருக்கலாம். ஒரு ஆடியோ வயிறு எரியுது எனக்கு அந்த ஆடியோ கேட்கும்போது. கூட்டமா இருக்குன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு வான்னு மனைவியை கூப்பிடுறாரு ஹஸ்பண்ட். நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்குது அந்த அம்மா. ஸோ உன்னோட நீ கரிசனா அதெல்லாம் இல்லை, என் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முன்னாடி நீ யாரா ஓரமாப்படா அப்படிங்கிறது மாதிரி அந்த இந்த மனோபாவம் எவ்வளவு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க எல்லாரும் சொல்றாங்க கூட்டமா இருக்கும் போகாதேன்னு வீட்டுல இருக்கிறவர்கள் பெரும்பாலும் எச்சரிச்சிருக்காங்க. அதை மீறி எது வர வைக்குது? சொபிஸ்டிகேட்டடா எல்லாம் நல்லா இருக்கு, சோறு கிடைக்குது, மற்றதை சம்பாரிச்சு போட்டுறான், ஒன்று அப்பா சம்பாரிச்சு போட்டுறாங்க, இல்லை ஒய்ஃப் சம்பாரிச்சு போடுறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு போடுற ஆட்கள், அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸோ மூளை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிஸ்கை எடுக்க அவங்கள தூண்டுது. வேற ஒரு தியரி சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பொருந்தும்னு தெரியாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பாரடாக்சிக்கல் அண்ட்ரஸிங்னு ஒரு பிரச்சனை உண்டு. நீங்க
ரொம்ப திடீர்னு ஒரு அதீதமான குளிர் இருக்க இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்போ வந்து மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா ட்ரெஸ்ஸை பிச்சு போட்டு ஓடுவாங்க. மூளை குழம்பிடும். குழம்பிட்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும். பல சமயங்கள்ல இந்த பாரடாக்சிக்கல் பிஹேவியர் நம்மகிட்ட இருக்கும். எப்போது பொருளாதாரம் மோசமடைதோ அப்பதான் இந்த ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் மக்கள் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர்ல நாம வந்து ஸ்ட்ரெஸ்ல நாம என்ன பண்ணுவோம்னா நாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்வோம். இவர்கள் அத்தனை பேரும் அந்த வேலையில் இருக்காங்க. ஒரு மாதிரி இந்த ஐசோலேட்டடா லோன்லியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இல்லை. வெறுமனே ஒரு டாஸ்க் பேஸ்டாக தான் இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் தீர்த்து வச்சிருவாங்கிற ஒரு சூழலில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னை அறியாம ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க லைஃப்ல. விஜய் அதே மாதிரி ஒரு இது எடுக்கிறாரு. நம்ம காசு இருக்கு, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு பார்த்தா என்ன ஜாலியா உசுப்பி வரதுக்கு. இப்போ விஜய் கேட்கிறாரு கூப்பிட்டு வச்சு, என்ன ஆனந்த கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நீங்க ஏன்னா எழுதி வச்சுட்டு நீங்க வெளியில போய் விஜய் கூட இருக்கிற அல்லது விஜய் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட கேட்டு பாருங்க. 26ல் அண்ணன் பந்தயம் அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் நம்புவார்கள் அதை. இது எல்லாமே ஒரு பாரடாக்சிக்கல் பிஹேவியர் அங்க இருக்கிற மற்றவர்கள். அது விஜயை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். நான் எம்எல்ஏ சிஎம் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டா சத்தியமா ஆயிடுவீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவரை வந்து மண்டையில தட்டி கருத்து சொல்ற அளவுக்கு அவங்க அப்பா இருந்தாரு. அப்பா மண்டையில தட்டி ஆனந்த் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் விஜய் எப்படி ஒரு ஹை ரிஸ்க் கேம் ஒன்று அவர் ஆடுறாரோ அதே போலதான் ஒரு ஹை ரிஸ்கான ஒரு கேம் வந்து அவர்கள் ரசிகர்கள் ஆடுறாங்க. உயிர் போயிடுங்கிற எச்சரிக்கையை அநேகமா எல்லாரும் புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடுறது இது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ருசியானதை காணும், எங்க இருக்காருன்னே தெரியல. நான் இப்போ இந்த பேசிட்டு இருந்த ராஜ்மோகன் அவரை காணும், விஜய் அங்க இருக்காரு. சிடிஆர் ஒரு நாள் வந்தாரு அந்த கேஸ் விஷயமா. ஆதவர்ஜனா டெல்லிக்கு போயிட்டாரு. அந்த கட்சியில அறியப்பட்ட முகம்ன்ற இதுக்கு எல்லாருமே எஸ்கேப்பு. மாவட்ட செயலாளர் வந்து பிளேம் பண்றாரு, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு கட்சியோட கூட்டத்துக்கு பொதுச் செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் சொல்றாரு. அப்படின்னா இவங்களுக்கு என்ன செட்டப் இது? ரைட். இந்த வைப் பண்ற தன்னுடைய நலனுக்காக இன்னொருத்தரை பயன்படுத்தி கொள்கிற எல்லாரோட பிஹேவியர் இப்படித்தான் இருக்கும். அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். பிரச்சனை வர வரைக்கும் தான் வந்துட்டா, அதாவது வந்து அதுல ஷேர் எடுக்கிறதுக்கு நான் தயார், பொறுப்பு எடுக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. இதுதான் இவங்களோட ஸ்ட்ரக்சர், இவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன். இதுதான் எல்லா இடத்துலையும் இவங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. சேம் விஜய் தான். விஜயில ஆரம்பிச்சு அந்த கடைசியா கீழே இருக்கிறவங்க வரைக்கும் என்னன்னு சொன்னா, அதனாலதான் இந்த சதி கோட்பாடு வந்து ஏன் அவங்களுக்கு பயன்படுதுன்னு சொன்னா பொறுப்பேற்பதிலிருந்து அவர்கள் விலகி ஓட வைக்குது. அதே தான் ஒரு லாஜிக் ஒன்று சொல்றாங்கல்ல, பலி கொடுத்தவர்கள் யாராவது விஜயை குறை சொன்னாங்களா? குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த பிரச்சனையில் அவர்கள் ஒரு பங்கேற்றிருக்காங்க. நீங்க ஒரு பிரச்சனையில் ஒரு குறைந்த அளவு நீங்க பங்கு எடுத்துறீங்கன்னாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதான் ட்ரை பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நாம ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திறந்து விட்டுறாங்க. நான் 50 ரூபா பொருளை திருடுறேன், பக்கத்துல இருக்க ஒருத்தன் 500 ரூபா பொருளை திருடுறான். 500 ரூபா பொருளை திருடுறவனு மேல ஒரு விசாரணை வந்துச்சுன்னா நான் அவனை காப்பாற்ற தான் அன்கான்சியஸா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த கேங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். விசாரணை வந்ததுன்னா நான் என் குற்ற உணர்வு மேலே ஏறும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து டைல்யூட் பண்ண தான் பார்ப்பேன். விஜய் போய் இந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. அந்த அந்த சூழலின் ரிஸ்க் தெரிஞ்சுதான் எல்லாரும் அங்க போயிருக்காங்க. முதல்ல அவர்கள் தங்கள் மீது தான் இருக்கும், செல்ஃப் பிளேமிங் தான் நிறைய இருக்கும். அப்ப போய் எங்க விஜய் பத்தி குறை சொல்லுவாங்க, அப்புறமா வேணா தெரியலாம். ஸோ இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம்னு பாத்தீங்கன்னா இவங்க யாருக்கும் அந்த இயல்பு இல்லை, அதை பயன்படுத்திக்கிறாங்க. சதி கோட்பாட்டை ஏன் இந்த லேடிஸ் எல்லாம் எப்படி ஈஸியா பரப்புறாங்க, ரசிகர்கள் ஏன் ஈஸியா பரப்புறாங்கன்னு சொன்னா அது அவர்களுக்கு ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான பாதை கொடுக்குது. நான் அதுக்கு பொறுப்பு, என்னோட குரூப் அதுக்கு பொறுப்பு. இது பொறுப்பேற்காததோட இன்னொரு பெரிய சைடு எஃபெக்ட் என்னன்னா, நான் நாளைக்கும் இப்படிதான் இருப்பேன்னு அதோட அர்த்தம். அடுத்து இந்த சனிக்கிழமை இன்னைக்கு விஜய் ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தால் இந்த குரூப் எந்த சேஞ்சும் இருக்காது, அதே பிஹேவியர் தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு இயல்பில் இவங்களோட ப்ரோக்ராமிங்ல அது கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மக்கள் தான் உஷாரா இருக்கணும். ஆமா, அவ்வளவுதான். நீ உயிரை இந்த ஸ்பீடா வண்டியில போறான்ல, அவனுக்கு அதுக்கு எங்கேயாவது யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துட்டா செத்து போயிருவாங்கன்னு தெரியாது அவனுக்கு. அவன் மைண்ட்ல ஏய் நான் என்னோட என்டர்டைன்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீ உன் உயிரை காப்பாத்திக்கோ. இதுதான் ஸ்பீடா வண்டியில போறவனோட மைண்ட் செட். சேம் விஜயோடதுலையும் அதுவும் இதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னொன்னு கவனிங்க, 4 பேரா ரோட்ல பைக் வீலிங் பண்றவங்க, இந்த அட்ராசிட்டி பண்றவங்க, ஒருத்தன் கீழே விழுந்தான்னா கூட வண்டி ஓட்டிட்டு போனவன் காப்பாத்தின வரலாறு எங்கேயா பாத்துறீங்களா? ஓடிடுவானு.
ரோட்ல போற மத்தவன் தான் காப்பாற்றணும். இது ஒரு இந்த 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 நான் அதை ஜென்சி மைண்ட் செட்டுன்னு சொல்றதுக்கு தயங்கிட்டு தான் நான் அதை ஒரு பப்ஜி அல்லது ஃப்ரீ ஃபயர் மைண்ட் செட்டுன்னு சொல்றேன். இவர்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவும் குறுக்க விடக்கூடாது. விஜய் குறுக்க வந்தா விஜயத்துக்கு போட்டு மிதிப்பான், ஓரமா படா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த 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 பண்பாடு சிதைந்த அல்லது கற்றுத்தரப்படாத ஒரு கூட்டத்தை இவர் பயன்படுத்திக்கிறார். விஜய் மாதிரி ஒரு கட்சியை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதோட கான்சிக்வன்சஸா என்ன நான் சொல்றேன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு 5% ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 5% ஓட்டு வாங்கிட்டா இந்த 5% சேர்த்துக் கொள்வதற்கு நிறைய பேர் மற்றவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த இந்த கட்சியின் நடத்தையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த கட்சியோட ரூல் என்ன? கீழே வைப் பண்றவனை, கீழே தகராறு பண்றவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதா கட்சியோட அடிப்படை. கட்சி அந்த அந்த கூட்டத்தை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு ஒரே டூல் என்ன? கொள்கையா? ஒரு ஜாதி தலைவரோட நிகழ்ச்சிக்கு போற கும்பல கூட நம்ம எக்ஸாக்ட்லி அதேதான். அவனுக்கு ஜாதிங்கிற ஒரு பேர் இருக்கு மாதிரி. கொள்கையா, லட்சியமா, பதவியா, எதுவும் கிடையாது அவனுக்கு. கீழே இருக்கவனுக்கு ஒன்னே ஒண்ணு, அவனோட வைப்பை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் தொந்தரவு பண்ணட்டும். அதே தான் விஜய் என்ன பண்றாரோ, இந்த குரூப்பை மீடியாக்களும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு எதிர்வினையா வரலையே, என்னடா ஒரு பத்திரிகைக்காரரை இவ்வளவு இன்சல்ட் பண்றான், அந்த பத்திரிகையில வரலையே. ஏன்னா இந்த கூட்டத்தை இதே பண்போட விட்டீங்கன்னா தான் இது நாளைக்கு சேரும். நாளைய நியூஸ், நாளைய வியூ, நாளைய ரெவென்யூ. இது ஒரு சைக்கிள்னா கட்சிக்கு வேற ஒரு சைக்கிள். ஸோ இவங்களுக்கு ஒரு முகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் தலதலையா அடிச்சுக்கிறதுக்கு காரணம் தான் இவர்களை இதே போல வச்சிருந்து. இவர்களோட அங்கீகாரம் கிடைத்தால் மிகப்பெரிய கேடு. ஆமா, ரொம்ப பெரிய கேடு. தினசரி வாழ்க்கையை அவன் தொந்தரவு பண்ணுவான். சங்கியாவது அவனுக்கு ஒரு ஏரியா இருக்கு. அவனுக்கு இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். இவனுங்க மாலுக்கு போனா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, ரோட்ல சும்மா ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, யாரை வம்புழுத்து எங்க மாதிரி கூட்டம். ஏன்னா இவங்க இன்னைக்கு பத்தாது, ரோட்ல வீலிங் பண்றது அவனுக்கு நாளைக்கு பத்தாது, அவன் நாளைக்கு வேற ஒண்ணு செய்வான். இவங்க யாராவது ஐயோ அப்பா கஷ்டப்பட்டு கடனை கட்டுறாருன்னு கவலைப்பட்டவங்க பார்த்துருக்குமா? இந்த எல்லாரையும் சொல்லல. இந்த மாதிரி தன்னுடைய என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்ற குரூப் எப்பவாவது தன்னோட பெற்றோர்களை பத்தி கவலைப்படாம இருந்த நான் கண் கூட பார்த்துருக்கேன். இவங்க எப்படி வர்றாங்க, முதல் சைனே அதுதான். அவங்களுக்கு மற்றவங்களை பத்தின அக்கறையே இருக்காது. இதுதான் அதிகம், ரொம்ப அதீதமா. கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு புது வேரியன்ட் ஒன்று வந்திருக்கு. இது எங்கன்னா, இது மலையிலிருந்து ஒரு பஸ்ஸோ வண்டியோ வேகமா கீழே இறங்குறது மாதிரி நடுவுல எங்கேயாவது பாறையில மோதி அது சேஃபா நிக்கலாம். அது வெறும் அதிர்ஷ்டத்தினால நடக்கும். மற்றபடி இந்த பள்ளத்தை நோக்கி ஓடி வர்ற வண்டியை அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியாது, அதோட விளைவை மெஷர் பண்ணவும் முடியாது. கடைசியா அழிஞ்ச பிறகு ஒரு பாடம் வேணா தப்பிக்கிறவன் கத்துக்குவான். சீமான் குரூப்பாவது ஒரு 10-12 வருஷத்துல கத்துக்கிட்டாங்க. நம்ம தேவையில்லாம இருந்தாலும் பின்னாடி போய் லைஃபை தொலைச்சிட்டோம்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இதுல மெஷர் பண்றதுக்கான அவங்களுக்கு ஒரு கருவி இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வைப் பண்ணி முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு எதுவும் இல்லாம மத்தவன் பாயிரம் மேல எல்லாம் வந்து அந்த கமெண்ட்டை போட்டுட்டு அசிங்கமா கமெண்ட்டை போட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்தா பயமா இருக்கு, கமெண்ட்டுகள் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ரிஸ்கை பத்தின அறிவே இல்லை. கிட்டத்தட்ட பரிணாம வளர்ச்சியில மனிதன் மேல மேல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகமாகி லாஜிக்கலா தர்க்கபூர்வமா யோசிச்சு அடுத்தவங்களோட நலனையும் கருத்தில் கொண்டுன்னு வளர்ந்து வந்த ஒரு சமூகம் ஒரு 20 வருஷத்துக்குள்ள பல்வேறு அலட்சியத்தினால அல்லது அறிவு இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாததுனால அப்படியே சடனா பின்னாடி போயிருக்கு. இது வந்து குரங்கு நோக்கி போற ஒரு இது. குரங்கு தான் அந்த இயல்பு இருக்காது. நீங்க மனுஷன் 5000 மனுஷன் ஒரு இடத்துல கட்டுப்படுத்தலாம், 5000 குரங்கு ஒரே இடத்துல கட்டுப்பாடா வச்சுக்க முடியாது. நாம அந்த சைடுக்கு இதை கொண்டு போய் விட்டுறாங்களோன்னு பயமா இருக்கு. ஸோ என்ன பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்களை கட்டுப்படுத்துறது ப்ராக்டிக்கலி டஃப். தயவு செஞ்சு கவுன்சிலருங்க தாலியா இருக்காதீங்க. ஏன்னா ஒரு கவுன்சிலிங் வேலை செய்யணும்னு சொன்னா வில்லிங்னஸ் இருக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்னோட பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு ஒரு நபர் விரும்பினாதான் கவுன்சிலிங் அந்த இடத்துல வேலை செய்யும். அப்படி ஒரு வில்லிங்னஸ் இல்லாம கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு, ஸ்கூல் ஆர்டர் போட்டு, இல்ல பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து ஒரு கவுன்சிலரையோ ட்ரெயினரையோ கொண்டு வந்து விட்டீங்கன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இது தயவு செய்து நீங்க சொன்னது ஒன்னும் பாசிபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்காம முடக்கிறது ஓரளவுக்கு இவங்களை கட்டுப்படுத்தலாம். இவர்களுக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வாக்குகள் போகும் பட்சத்துல இவங்களுடைய ஆட்டம் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தியாகும். நான் சொன்ன மாதிரி தான் கொரோனா மாதிரி ஒரு புது வேரியன்ட் சீக்கிரம் சைனை நாங்க 17-18லயே பார்த்தோம். இது மாதிரியான ஒரு செக்ஷன், வெறும் கேம் அடிக்ட் ஆகிற ஒரு செக்ஷன் இப்படித்தான் இருக்கு. அவர்களுக்கு சுயமரியாதை இல்லை,
அவர்களுக்கு பிறர் மீது பெருசா கரிசனம் இல்லை, இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணும். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த டைம்ல இவர்களுடைய தகராறு குறைஞ்சது. அவன் இப்ப கட்சி இந்த மாதிரி இல்ல, 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 இல்ல. அசம்பிள் ஸ்பேஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட எல்லா அதையும் தன்னோட அந்த எனர்ஜியையும் ஆன்லைன்ல செலவு பண்ணாங்க. ரியல் லைஃப்ல டேமேஜ் எதுவும் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஓகே ஃபைன் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டோம். இதை ஒரு டீச்சர் எனக்கு அப்போ வந்து அந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா 15-16க்கு முன்னாடி அந்த ஜியோ ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டூர் கூட்டிட்டு போறதுங்கிறது உயிர் போற வேலை. பசங்களை எங்க என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவங்கள பாதுகாத்து கூட்டு வரதுக்குள்ள டீச்சர்களுக்கு மூச்சே போயிடும். பட் அது இந்த 20க்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா டூர் கூட்டிட்டு போகும்போது டூர் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. போன் எல்லாரும் போன் எடுத்து வந்துருவான், போட்டோ எடுப்பான், உள்ள உட்காந்துட்டு போட்டோ பார்ப்பான், தகராறு பண்ண மாட்டானுங்க, கையை நீட்டி வம்பு பண்ண மாட்டான் பஸ்ல. அது வாட்டு சார் இப்பெல்லாம் கஷ்டமே இல்லை சார் டூரு. நீங்க வந்து நான் வந்து டூர் எப்பா நம்மளால இவங்க டூர் வர முடியாதுன்னு சொன்னேன் நான் எங்க ஸ்கூல்ல போகும்போது. இப்போ டூர்லாம் கஷ்டம். அதன் பிறகு கேட்கும் போது தான் தெரிஞ்சது இப்போ டூர் போறது கஷ்டமாலாம் இல்லை. எல்லாம் போன் எடுத்துட்டு வர்றாங்க, போனை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க, தகராறு எதுவும் கிடையாது, காணாங்கன்னெல்லாம் போறது இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும், இப்போ ஈஸியா இருக்குன்னு. பட் இதற்கான அறிகுறிகள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிச்சு. நம்புவோம் ஏதாவது ஒரு நடக்கும். ஒரு டேமேஜ் இல்லாம வெளியில வர முடியாது. டேமேஜ் ஆல்ரெடி நடந்துருச்சு, இதோட ஒரு பெரிய டேமேஜ் நடக்க போதான். ஆமா இன்னமும் இருக்கும், இது இதோட இருக்காது. அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு போயிட்டு தான் அது கீழே வரும். ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம், அதன் பிறகு வரும். நம்ம ஏதோ ஒரு எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் மனித இனம் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு வெளியில வந்திருக்கு. பட் நம்மளோட எஃபர்ட் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கும், இன்னும் சீக்கிரமா நடக்கும். ரைட், நிறைய பேசியிருக்கோம். அவங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தால் அவங்க ஆட்டம் இன்னும் ஓவர் ஆயிடும்ன்றது தான் இதுல இருந்து ஒரு டேக் எடுத்துக்கலாம். அண்ட் கொரோனா மாதிரி ஒரு புது வேரியன்ட் ஒன்று வந்திருக்கு, அதுலேயும் மக்கள் உஷாரா இருக்கணுன்றதையும் ஒரு டேக் வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இதே தான் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.